ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் டு வரண்டா யூடியூப் சேனல். நான் உங்கள் முகேஷ் குமார். ஆடியோ வீடியோ எல்லாருக்குமே கிளியராக இருக்கும்னு நம்புகிறேன். சரிங்களா? போன வீடியோலேயே ரெக்கார்டட் வீடியோவில் ஆடியோ கம்மியாக இருக்குன்னு சொன்னீங்க. ஸோ தட் இந்த தடவை வந்து ஆடியோவில் எந்த பிரச்சனையும் இருக்காது நம்புகிறேன். சரி பண்ணியாச்சு. சரியா? எஸ், ஓகே. இன்னைக்கான செஷனுக்குள்ளே போயிடலாமா? லாஸ்ட் டைம், அதாவது லாஸ்ட் டேட் போட்டிருந்த ரெக்கார்டட் வீடியோ யாரும் இன்னும் நிறைய பேர் பார்க்கல. அதாவது இது ஒன் ஆஃப் த வார்னிங்னு வச்சுக்கோங்க. லைக் வந்து என்ன அப்படின்னா, ரெக்கார்டட் வீடியோ பெருசாக போகலை அப்படின்னா நான் ரெக்கார்டட் வீடியோ எதுவும் கொண்டு வரல. அது பெண்டிங்கில் போனாலும் சரி, நான் லைவாகவே கொண்டு போகிறேன். பிகாஸ் நீங்கள் பார்க்கணுன்றதாக தான் இந்த ரெக்கார்டட் வீடியோவுமே நான் கஷ்டப்பட்டு கொடுக்குறது. நான் அவ்வளோ ஈஸியாக எடுத்துடல. லைக் வந்து இது எவ்வளோ பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன்றது வந்து எனக்கு தான் தெரியும். ஸோ தட் எல்லாமே வந்து நீங்கள் பார்க்கணுன்றதுக்காக தான், உங்களுக்கு நல்ல எக்ஸ்ப்ளனேஷன் கிடைக்கணுன்றதுக்காக தான். ஸோ கொஞ்சம் சீரியஸ்னஸாக எடுத்து இந்த வருஷத்தில் இருந்தாச்சும் ஒழுங்காக படிங்க. ஆல்ரெடி ஜான் 6 வரைக்கும், ஜான் 5-6 மொத்தமாக எல்லாமே ஜான் 5-6 மொத்தமாக முடிச்சாச்சு. கூடிய சீக்கிரம் இந்த பொங்கல் முடியறதுக்குள்ளே மற்ற டேட்ஸோட எல்லா வீடியோஸும் ரெக்கார்டடாக வந்துடும். அது நீங்கள் இந்த வீடியோக்கோ இல்லை இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோக்கோ கொடுக்குற ரெஸ்பான்ஸை பொறுத்து இருக்குது. சரியா? சரி, ஓகே. இன்றைக்கி செஷனுக்குள்ளே போயிடலாமா? இது ஜான் 7. சரியா? ஜான் 7ஓட ஃபர்ஸ்ட் நியூஸ், நேஷனல் நியூஸ். இதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக ஒன்று பார்த்த ஞாபகம் இருக்கா? போன நியூஸில் ஒன்று பார்த்த ஞாபகம் இருக்கா? லைக் வந்து பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்து டெல்லிக்காக சில விஷயங்கள் பண்ணார் அப்படின்னு சொல்லி. என்னென்ன டெல்லிக்காக பண்ணார்? ஒரு 1675 ஃப்ளாட்டு. லைக் வந்து யாருக்காக? எக்கனாமி வீக்கர் செக்ஷனுக்காக. லைக் வந்து ஜிஜோ அப்படின்ற ஒரு கம்யூனிட்டின்னு லைக் வந்து அந்த செக்டார் பீப்புள்ஸ்க்காக லைக் வந்து கொண்டு வந்திருப்பாரு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணோம், டெல்லிக்காக இதை பண்ணார். இது யார் கூட சேர்ந்து? டெல்லி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியோட சேர்ந்து பண்ணியிருப்பாங்க. வேற என்ன பார்த்தோம்? ஒரு 2 காம்ப்ளெக்ஸ் டெவலப் பண்ணியிருப்பாருன்னு பார்த்தோம். என்னது? வேர்ல்டு ட்ரேடு சென்டர். இதெல்லாம் முன்னாடி நியூஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். சரி, இதெல்லாம் கனெக்டிங் நியூஸ். வேர்ல்டு ட்ரேடு சென்டரில் 2 காம்ப்ளெக்ஸ். இதுன்னு மட்டும் இல்லாமல் இன்னொன்று, இது யாரோட சேர்ந்துருப்பாங்கன்னா என்பிசிசியோட சேர்ந்து தான் இதை பண்ணியிருப்பாங்க. அடுத்து 3வது பாயிண்ட் என்னது? சிபிஎஸ்சி. சிபிஎஸ்சிக்கு ஒரு ஆஃபீஸ், காம்ப்ளெக்ஸ் ஆஃபீஸ் கிட்டத்தட்ட 300 கோடியில் இதை ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. சிபிஎஸ்சியோட காம்ப்ளெக்ஸ் ஆஃபீஸ். 4வதாக என்னது? 600 கோடி கொடுத்து ஒரு காலேஜ், அது வீல ஒரு பேர் ஆரம்பிக்க ஒரு காலேஜ். இதெல்லாம் தான் இதுக்கு முன்னாடி டெல்லிக்காக பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி கொண்டு வந்த இனிஷியேட்டிவ்ஸ். டெல்லியோட சிஎம் கவர்னர் ரொம்ப முக்கியம். கவர்னர் வினய்குமார் சக்சேனா, சிஎம் வந்து அட்ஷய் அப்படின்னு ஏதோ ஒன்று வரும், பார்த்துக்கோங்க. சரியா? எஸ், ஓகே. இப்போ இதெல்லாம் எதுக்கு சார் இங்கே சொன்னீங்க அப்படின்னா, இந்த நியூஸும் சேம் அதே தான், அதோட கண்டினியூஷன் மாதிரின்னு கூட வச்சுக்கலாம். என்ன அப்படின்னா, பிஎம் நரேந்திர மோடி இனாகிரேட்டட் அண்ட் லேஸ் த ஃபவுண்டேஷன் ஸ்டோன் ஆஃப் ஒரு 12,200 கோடிக்கு சில விஷயங்கள் டெல்லியில் பண்ணியிருக்காரு. அது என்ன சார் 12,200 கோடிக்கு என்ன விஷயங்கள் பண்ணியிருக்காரு அப்படின்னா, ப்ராஜெக்ட்ஸ், லாஜிஸ்டிக்ஸ் ப்ராஜெக்ட்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ்னு சொல்லிக்கலாம். அது என்ன சார் லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்னா? டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை கொண்டு வரது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இதில் என்னென்ன வரலாம்? ஒரு ட்ரெயின் ரோடு போட்டுருக்கலாம், ஒரு ஹைவே கட்டியிருக்கலாம், இல்லை மெட்ரோ ட்ரெயின், அந்த மாதிரி என்னென்ன விஷயம் தெரியல, உள்ளே போகும்போது தெரியும். பட் இதை பார்க்கும்போதே அவுட்லுக்காக நமக்கு தெரியும், ஓ இதுக்காக தான் அப்படின்னு சொல்லி. ஒரு 12,200 கோடி. சரி, இதில் என்னென்ன பண்ணாருன்னு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் என்ன, இந்த இனிஷியேட்டிவ்லாம் கொண்டு வந்தார்ல, இந்த இனிஷியேட்டிவ் கொண்டு வரும்போது யார் யார் அங்கே இருந்தாங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் யார்? மனோலால் கட்டார் அங்கே இருந்தாங்க. அடுத்து டெல்லியோட லெப்டினன்ட் கவர்னர் வினய்குமார் சக்சேனா இருந்தாங்க. சிஎம் ஆஃப் டெல்லி அச்சி மார்லினா சிங் அப்படின்றவங்க இருந்தாங்க. ஓகேவா? மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அஃபேர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, ஃபர்ஸ்ட் அந்த 12,200 கோடியில் அப்படி என்னதான் சார் பண்ணாரு அப்படின்னா, முதல்ல டெல்லி, கசியாபாத், மீரட், ஓகேவா, இந்த ரீஜனை கனெக்ட் பண்ற மாதிரி ரேபிட் டிரான்சிட் சிஸ்டம். அது என்ன சார் ரேபிட் டிரான்சிட் சிஸ்டம் அப்படின்னா, இதுவும் ஒரு மெட்ரோ வகை தான். ஆனால் இது எவ்வளோ ஸ்பீடில் தெரியுமா போகும்? கிட்டத்தட்ட நார்மலாகவே 160 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடில் ஓடும். எப்படி? நார்மலாகவே இந்த ரேபிட் டிரான்சிட் சிஸ்டம் எவ்வளோ கிலோமீட்டர் பர் ஹவரில் ஓடும்? 160 கிலோமீட்டர் பர் ஹவரில் ஓடும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், 160 கிலோமீட்டர்னா எவ்வளோ ஸ்பீட் அப்படின்னு சொல்லி. சரியா? எஸ், ஓகே. இங்கே சொல்லியிருப்பாங்க, த ட்ரெயின்ஸ் ஆர் டிசைன்டு டு ட்ராவல் அட் ஏ மேக்ஸிமம் ஸ்பீடு 150 கிலோமீட்டரு. ஆப்ரேஷனல் ஸ்பீட் நார்மலாக போகிற ஸ்பீடு வந்து 160 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும். கிட்டத்தட்ட இதோட ட்ராவலிங் டைமே 60 நிமிஷம் தான். ஃபார் எக்ஸாம்பிள், எல்லாரும் சென்னையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று தெரியும். சென்னையில் மெட்ரோ எங்கேருந்து எங்கே இருக்குது, எங்கே ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா இன்னாண்ட வந்து எங்கே போகும், அது பேர் கூட மறந்துடுச்சு, விம்கோ நகர் அப்படின்னு ஒன்று இருக்குமா, விம்கோ நகர்னு ஒன்று இருக்கும். இந்தாண்ட லாஸ்ட் எண்டுனா என்னன்னு பார்த்தோம்னா ஏர்போர்ட். ஓகேவா? இதோட முடியும்.
ஆனா இதுக்குள்ள இருக்க மொத்த டிஸ்டன்ஸையும் நம்ம மெட்ரோ எவ்வளோ நேரத்துல கடக்கும்னு சொல்லலாம்? ஏர்போர்ட்லேருந்து சென்ட்ரல்ல ஒரு 1 மணி நேரம், சென்ட்ரல் 1 மணி நேரமோ எவ்வளோ டைமோ, லைக் வந்து இந்த டிஸ்டன்ஸ இந்த சென்னைக்குள்ள இருக்க இந்த டிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கு நம்ம மெட்ரோ எவ்வளோ டைம் எடுத்துக்கணும் மெட்ரோ யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும். ஓகேவா? இப்போ யாராச்சும் வீடியோ பார்த்துருக்கவங்க மெட்ரோ இல்ல அப்படின்னா, உங்க ஊர்ல இருக்க மெட்ரோ கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கோங்க. எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. சரிங்க சார். இதெல்லாம் இப்ப எதுக்காக சார் சொல்றீங்க அப்படின்னா, அதே மாரியான ஒரு விஷயம் தான். ஆனா இது இன்னும் ஸ்பீடா போகும். கிட்டத்தட்ட 82 கிலோமீட்டருக்கு 82 கிலோமீட்டருக்கு 22 ஸ்டேஷனோட ஓகேவா? எவ்வளோ கோடி இதுக்காக? 4600 கோடி. ஓகேவா? 82 82 கிலோமீட்டரு 22 ஸ்டேஷனோட ஓகேவா? என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த இந்த என்னது ரேபிட் டிரான்சிட் சிஸ்டமா கொண்டு வந்திருக்காங்க. அப்ப இப்பதான் இந்த 82 கிலோமீட்டர் கொண்டு வந்தாங்களா சார்? அப்படின்னா கிடையாது. இப்ப புதுசா கொண்டு வந்தது 13 கிலோமீட்டருக்கு தான். இதுக்கு முன்னாடி எவ்வளோக்கு இருந்திருக்கு அப்படின்னா, சம்வாட் 69க்கு இருந்திருக்கு. ஓகேவா? அதுல ஒரு 13 கிலோமீட்டருக்கு இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரெச் பண்ணியிருக்காங்க. அவ்வளவுதான். சரியா? எஸ் ஓகே. இத தான் சொல்லியிருப்பாங்க. இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இப்ப நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கணும்? அந்த 12,600 கோடியில 4,600 கோடி ரேபிட் டிரான்சிட் சிஸ்டமுக்காக. ரேபிட் டிரான்சிட் சிஸ்டம்னா இதுவும் ஒரு ட்ரெயின் சிஸ்டம் தான். பட் இது எவ்வளோ ஸ்பீட்ல போகும் அப்படின்னா, கிட்டத்தட்ட நார்மலாவே 160 கிலோமீட்டர் பர் ஸ்பீட்ல ஓடும். ஓகேவா? இது எத எத சார் கனெக்ட் பண்ணுது அப்படின்னா, டெல்லி, கசியாபாத், மீரட். நீங்க மேப்ல எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இதுல என்னால காமிக்க முடியல. பிகாஸ் இது ஆஃப்லைன்ல ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். நெட் இல்ல. சரிங்களா? எஸ் ஓகே. நீங்க சும்மா மேப்ல பாருங்க. ஓகேவா? அது நல்லாவே புரியும். இன்னும் நல்லாவே புரியும். எக்ஸாக்ட்டா புரியும். ஓகேவா? இதெல்லாம் கனெக்ட் பண்ணுது. மொத்தம் எத்தனை கிலோமீட்டர் சார்? ஆல்ரெடி இருந்தது என்னவோ கொஞ்சம் இருந்துச்சு. இப்ப அத எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 82 கிலோமீட்டர்யா. எப்படி ஏர்போர்ட் டு கோவனவர் 1 கிலோமீட்டர் இருக்குமோ, அந்த மாரி டெல்லியில உள்ள அந்த ரேபிட் சிஸ்டமை இப்போதைக்கு 82 கிலோமீட்டரோட 22 ஸ்டேஷன் 22 ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இதான் ஃபர்ஸ்ட். செகண்ட் என்ன அப்படின்னா, மெட்ரோ. இதுக்கு முன்னாடி பார்த்தது ரேபிட் ட்ரெயின் சிஸ்டம். இப்போ பார்க்குறது மெட்ரோ. மெட்ரோவோட 4த் ஃபேஸ். ஓகேவா? மெட்ரோவோட 4த் ஆல்ரெடி 3 ஃபேஸ் முடிஞ்சிருச்சு. ஓகே இது 4த் ஃபேஸ். இது எவ்வளோ கிலோமீட்டருக்கு அப்படின்னா 2.8 கிலோமீட்டருக்கு ஒரே ஒரு ஸ்டேஷனை மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு ஸ்டேஷன் பேர் என்னன்னா ஜனகபுரி கிருஷ்ணா பார்க் ஸ்ட்ரெச். ஓகேவா? சரிங்க சார். இந்த ஒரே ஒரு இதை பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா, லைக் வந்து இங்க இங்க சொல்லியிருப்பாங்க. இந்த ஒரே ஒரு இதை பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா, திஸ் நியூ செக்ஷன் will enhance the connectivity key areas in வெஸ்ட் டெல்லி இன்க்ளூடிங் ஜனகபுரி கிருஷ்ணா பார்க் அண்ட் அதாவது முக்கியமான முக்கியமான ஏரியாஸ் வெஸ்ட் டெல்லியில இருக்க முக்கியமான ஏரியாஸ் இந்த ஒரே ஒரு ஸ்டேஷன் இந்த ஒரே ஒரு 2.8 கிலோமீட்டர் எக்ஸ்டெண்ட் பண்றதுனால நமக்கு நிறைய ஸ்டேஷன் கவர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ யாராச்சும் டி நகர் இறங்கினா தெரியும் மெட்ரோ அங்கே போட்டுக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? இன்னும் முடியல. பட் அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இது. இதுக்கு எவ்வளோ கோடி அப்படின்னா 1600 கோடி. ஓகே சார். இப்போ இது இந்த மெட்ரோ ஸ்டேஷன் ஆல்ரெடி எவ்வளோ இருக்கு அப்படின்னா இதோட சேர்த்து மொத்தம் 289 ஸ்டேஷன் இருக்கு. 394 கிலோமீட்டருக்கு டெல்லியில வெறும் மெட்ரோ மட்டுமே போட்டிருக்காங்கய்யா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 394 கிலோமீட்டர் நீங்க டெல்லிக்குள்ள சுத்திக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கணக்கு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை டு திருச்சி நீங்க மெட்ரோலயே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆக்சுவலா சென்னை டு திருச்சி 394 கிலோமீட்டர் வருமான்னு கூட தெரியாது. அந்த அளவுக்கு டெல்லியில என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மெட்ரோ சிஸ்டத்த கொண்டு வந்திருக்காங்க. 280 ஸ்டேஷனோட 289 ஸ்டேஷனோட. ஓகேவா? இது டெல்லியில பண்ண 2வது விஷயம். 3வது விஷயம் என்ன அப்படின்னா, அதுவும் மெட்ரோ தான். பட் அது இன்னொரு பக்கம். இது எவ்வளோ கிலோமீட்டருக்கு? 26 கிலோமீட்டருக்கு. இது எந்த இடத்துல கொண்டு வந்திருக்காங்க? ரித்லா குன்லி அப்படின்றதுக்காக. ஓகேவா? இதுக்கு எவ்வளோ கோடி செலவழிச்சிருக்காங்கன்னா, 6230 கோடி செலவழிச்சிருக்காங்க. சரிங்க சார். இது எத சார் கனெக்ட் பண்ணும்? போன இது வந்து எத கனெக்ட் பண்ணும் அப்படின்னா, வெஸ்ட் டெல்லியோட முக்கியமான பார்ட்ஸ கனெக்ட் பண்ணும்னு சொன்னீங்க. இது எத கனெக்ட் பண்ணும் அப்படின்னா, டெல்லி டூ நாக்பூர் இன் ஹரியானா. லைக் வந்து டெல்லியும் ஹரியானாவையும் கனெக்ட் பண்றதுல இந்த 26 கிலோமீட்டர் ரொம்ப முக்கியமான பங்கு எடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்காக 6230 கிலோமீட்டர். அவ்வளோதான்யா. இந்த 3 விஷயம் ரொம்ப 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 முக்கியம். இன்னும் கீழ விஷயம் இருக்கு. பட் இந்த 3 விஷயம் 4வது ஒரு விஷயம் இருக்கு. அது அது வேற. அது அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு கூட வச்சுக்கலாம். பட் இந்த 3 விஷயமே ஒரே மாரியான விஷயம். ஓகேவா? இந்த 3 விஷயமே என்னன்னா ஒரே மாரியான விஷயம். என்ன அந்த விஷயம்? ஃபர்ஸ்ட்டு ரீஜனல் ரேபிட் ட்ரெயின் சிஸ்டம் எவ்வளோ கிலோமீட்டருக்கு அப்படின்னா கம்மி தான். கிட்டத்தட்ட 4200 கோடிக்கு 4200 கோடிக்கு இதை கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? அடுத்து வந்து 2வது என்ன அப்படின்னா மெட்ரோவோட ஃபேஸ் 4. இது ஒரே ஒரு ஸ்டேஷன் 12 கிலோமீட்டர் ஸ்டேஷனை கொண்டு வரதுனால நமக்கு வந்து கீ ஏரியாஸ்லாம் கவர் ஆகும்னு சொல்லுவாங்க. இதோட அமௌண்ட் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இன்னொன்று ஹரியானாவில் ஒரு ஏரியாவை கவர் பண்ணாரு 26 கிலோமீட்டர். மொத்தமாக கிட்டத்தட்ட டெல்லியில் 399 கிலோமீட்டருக்கு மெட்ரோ மட்டுமே இருக்கு. 22 ஸ்டேஷனா 389 ஸ்டேஷனா எத்தனை ஸ்டேஷன் 22 எவ்வளோ இங்கே சொல்லியிருப்பாங்க. 289 ஸ்டேஷன் 394 கிலோமீட்டர். ஓகேவா? 394 கிலோமீட்டர் 289 ஸ்டேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு எவ்வளோ கோடி?
6230 கோடி. இந்த கோடி ரொம்ப முக்கியம். எந்த ஏரியாவை கனெக்ட் பண்ணுறது முக்கியம். எந்தெந்த பாயிண்ட் நல்லா கேட்டுக்கோங்க. நான் எந்தெந்த பாயிண்ட்டை வாசிக்கிறேன், நான் எந்தெந்த பாயிண்ட்டை சொல்கிறேன் அப்படின்ட்டு உங்களுக்கு நான் சொல்லும் போதே தெரியும் இந்த பாயிண்ட்லாம் படிக்கணும், இந்த பாயிண்ட்லாம் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி. எஸ், ஓகே. சரி, நாலாவதாக இப்போ என்ன சார் பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஒன்றும் இல்லை, ஒரு ஆயுர்வேதா இன்ஸ்டியூட் என்ன பண்ணியிருந்திருக்காங்க, ஒரு ஆயுர்வேதா இன்ஸ்டியூட்டை டெல்லியில் கொண்டு வர போகிறாங்க. எப்படி ஒரு காலேஜ் கொண்டு வர போகிறாங்கன்னு சொன்னோன்னா, அந்த மாதிரி ஒரு ஆயுர்வேதா இன்ஸ்டியூட். மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் யாரு அப்படின்னு சொல்லுங்க பார்ப்போம். மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் யாரு? மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் ஜாதவ் பிரதாப் ப்ரோ அப்படின்றவர் தான். ஜாதவ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் ஜாதவ். எவ்வளோ கோடிக்கு இந்த ஆயுஷ் ஆயுர்வேதா ரிசர்ச் இன்ஸ்டியூட்டை கொண்டு வர போகிறாங்க அப்படின்னா 185 கோடி போட்டு இந்த ஆயுர்வேதா ரிசர்ச் இன்ஸ்டியூட்டை ரோஹிணி அப்படின்ற இடத்துல கொண்டு வர போகிறாங்க. ஓகேவா? எஸ், ஓகே, டன். இதுதான் இந்த 4 பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியம். ஓகேவா? அதை தான் சொல்லியிருப்பாங்க. இங்கே போன இதில் இங்கே கனெக்டிங் நியூஸ் இங்கே கொடுத்துருப்போம். போன இதில் என்ன பண்ணாங்க, 675 ஃப்ளாட்டு ஜேஜே கிளஸ்டருக்காக 1.42 லட்சம் கோடி. அடுத்த கிளஸ்டரு என்பிசிசி கூட சேர்ந்து பண்ணியிருப்பாங்க. சிபிஎஸ்சி ஆஃபீஸ் 300 கோடிக்கு, வீர் சர்வர்கர் காலேஜ் 600 கோடிக்கு. இப்போ ஆயுஷ்வர். இது பழைய நியூஸு, இது இன்னைக்கான கனெக்டிங் நியூஸ். சரியா? எஸ், ஓகே. ஃபர்ஸ்ட் நியூஸ் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டெல்லியில் ஒரு 12,200 கோடியை அப்படியே வாரி அரைச்சிருப்பாரு. என்ன அரைச்சிருப்பாரு? எதுக்காக இது இவ்வளோ தெளிவாக சொன்னோன்னா, இதில் கண்டென்ட் நிறையா இருக்குது. கிட்டத்தட்ட 10 நிமிஷமாக இதில் பார்த்துருக்கோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 நியூஸு முன்னாடி படித்த நியூஸையும் ரிவைஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அடுத்த செகண்ட் நியூஸ். ஓகே சார், இப்போ இந்த செகண்ட் நியூஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு கதை பார்த்துடலாமா? ஓஎன்டிசி அப்படின்னா என்ன சார்? ஓஎன்டிசி எனக்காக எல்லாருமே ஒன்று பண்ண முடியுமா? இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க, லைக் வந்து ஆஃப்லைனில் பார்க்குறவங்க, பேடிஎம் அப்படின்ற ஆப் எல்லாரும் வச்சுருப்பீங்கல்ல, பேடிஎம்மில் போயிட்டு ஆப்குள்ளே போயிட்டு சர்ச் பட்டனில் போயிட்டு ஓஎன்டிசி நீங்கள் டைப் பண்ணுங்கள், என்ன வருதுன்னு பார்ப்பீங்க. இப்போது இதை பண்ணிடுங்க. இதை பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சொல்கிற கதையை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஓஎன்டிசி நான் என்னன்னு சொல்கிறேன். நான் சொன்ன கதைக்கு அப்புறம் நீங்கள் இதை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இன்னும் தெளிவாக புரியும் உங்களுக்கு. இந்த அமேசான், இந்த ஃப்ளிப்கார்ட், இந்த ஜொமேட்டோ, இந்த ஸ்விக்கி இதெல்லாம் தெரியுங்களாயா? இந்த அமேசான், இந்த ஃப்ளிப்கார்ட், இந்த ஜொமேட்டோ, இந்த ஸ்விக்கி இவெல்லாம் என்ன வேலைங்கயா பார்க்குறான்? இவெல்லாம் என்ன வேலை பார்க்குறான்? ட்ரேட் பண்ணுறான். லைக் வந்து காமர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டெக்னிக்கல் டேர்மில் சொல்லணும்னா காமர்ஸ் பண்ணுறான். என்ன சார் காமர்ஸ்னால் என்ன சார் அப்படின்னா, ஒரு பொருளை ஒருவனிடமிருந்து வாங்கி இன்னொருவரிடமிருந்து விற்கிறது. ஓகேவா? இடைத்தரர். ஓகேவா? இடைத்தரராக இருந்து ஒரு பொருளை ஒருத்தவங்கள்ட்ட வாங்கி அதை விற்கிறது. ஓகேவா? இந்த இதுக்கு பேர் தான் காமர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் வந்து காமர்ஸ்னால் இதுன்னு மட்டும் இல்லை, இது ஒரு மேலோட்டமான அர்த்தம். ஓகேவா? புரியும். இன்னும் எக்ஸாக்டாக போனால் அதெல்லாம் நிறையா வரும். நம்ம அவ்வளோலாம் போக வேண்டாம். லைக் வந்து இந்த அமேசான், இந்த ஃப்ளிப்கார்ட், இந்த ஜொமேட்டோ, இந்த ஸ்விக்கிலாம் என்ன பண்ணுறான்? அமேசானில் நீங்கள் ஒரு ஆர்டர் போடுறீங்கன்னா அந்த பொருள் அமேசான் தயாரிக்கிறது கிடையாது. வேற எவனோ ஒருத்தன் தயாரிச்சிருப்பான். அவன் அமேசானில் கொண்டு வந்து அதை போஸ்ட் பண்ணியிருப்பான். அமேசான் அதை விற்று கொடுக்கும் அவனுக்கு. ஓகேவா? அதில் ஒரு கமிஷன் பார்த்து. ஃப்ளிப்கார்ட் அதே மாதிரி தான். ஜொமேட்டோ என்ன அவனா ஃபுட்டு தயாரிக்கிறான்? ஒரு கடையில் செஞ்சு வச்சிருப்பாங்க, அதை போய் வாங்கிட்டு வந்து கொடுக்குறவன். ஸ்விக்கியும் அதே மாதிரி தான். இவங்க எல்லாம் முக்கியமாக என்ன வேலையை பார்க்குறாங்க? டிரான்ஸ்போர்ட்டேஷன் வேலையை பார்க்குறாங்க. முக்கியமாக என்ன வேலை பார்க்குறாங்க? டிரான்ஸ்போர்ட்டேஷன் வேலை. ஓகே, இப்போ இதெல்லாம் பார்த்தோம். இவெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இவெல்லாம் இ காமர்ஸ்னு சொல்லுவாங்க. இவன் கம்பெனியெல்லாம் என்ன, இந்த மாதிரி கம்பெனி தான் என்ன சொல்லுவாங்கன்னா இ காமர்ஸ். ஏன்னா இதெல்லாம் இவன் ஆன்லைன் மூலயமா பண்ணுறான்ல, இதெல்லாம் இவன் என்ன பண்ணுறான்? ஆன்லைன் மூலயமா பண்ணுறான். சரிங்க சார், இப்போ எதுக்கு சார் இ காமர்ஸ் இதெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னா, இந்த ஓஎன்டிசி என்பதும் இந்த மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்ம் தான். எப்படி ஒரு அமேசான், ஒரு ஃப்ளிப்கார்ட், ஒரு ஜொமேட்டோ, ஒரு ஸ்விக்கி மாதிரி தான் இந்த ஓஎன்டிசியும். ஆனால் இது கவர்மெண்ட்டால உருவாக்கப்பட்டது. இந்த கம்பெனிஸ் எல்லாம் கவர்மெண்ட் கிடையாது. பட் இந்த ஓஎன்டிசின்றது கவர்மெண்ட்டால உருவாக்கப்பட்டது. நம்ம நாட்டு மக்களுக்கு கவர்மெண்ட்டுக்காக உருவாக்கப்பட்டது. இப்போ இந்த கதையை கேட்டு முடிச்சிட்டிங்களா? இப்போ போய் நீங்கள் ஓஎன்டிசின்னு டைப் பண்ணுங்க, அதில் என்ன வருதுன்னு பாருங்க. ஓஎன்டிசி ஃபுட்டு வரும், ஓஎன்டிசி ப்ராடக்ட்ஸ் வரும், ஓஎன்டிசி கேட்ஜெட்ஸ் வரும். நீங்கள் அதுலேயும் போய் ஃபுட் ஆர்டர் பண்ணிக்கலாம். இன்ஃபேக்ட் நீங்கள் அதில் ஆர்டர் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கம்மியான ரேட் கூட கிடைக்கும். நான் இதை வந்து நெட்டில் படித்தேன், அதை அப்படியே தேடியும் பார்த்தேன், உண்மையாலுமே வந்துச்சு. சரிங்களா? ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க. ஒருவேளை வரல அப்படின்னா திட்ட வேணாம், அந்த மாதிரி ஒன்று கண்டிப்பாக இருக்குது. சரியா? எஸ், ஓகே. இப்போ எதுக்கு சார் இந்த கதையெல்லாம் சொன்னீங்க? இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் ஓஎன்டிசி அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஓஎன்டிசினா என்னது? இவனும் ஒரு அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரி இவனும் ஒரு பிளாட்ஃபார்ம். இந்த பிளாட்ஃபார்ம்ல நம்ம பொருள் வாங்கிக்கலாம். ஓகேவா? அப்போ இந்த ஓஎன்டிசி கவர்மெண்ட்டே கொண்டு வந்து தெரிஞ்சுட்டு சொன்னீங்க சார். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஒரு நடுத்தரப்பட்ட பீப்புள் இருக்கான். அவன் என்ன பண்ணுறான்? அவன் செய்கிற ஃபார் எக்ஸாம்பிள் என்ன வச்சுக்கலாம்? தஞ்சாவூரில் செய்கிற ஒரு தலையாட்டி பொம்மை செய்கிறாங்க. ஓகேவா? அதை டிசைனாக செய்கிறாங்க. ஒரு 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 புனைவனா ஏதோ ஒன்று செய்கிறவங்க அதை செய்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? அவங்க போய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களோட அவங்களோட அந்த ஆர்டிகல்ஸ், அவங்களோட அந்த திங்ஸை எதில் சேல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க? கடை போட்டு சேல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. எங்கே இப்பெல்லாம் எவன் கடைக்கு வரான்? எல்லாருமே ஆன்லைனில் ஆர்டரை போடு, டெலிவரி எடு, பே பண்ணு அப்படின்னு சொல்லி. இப்போது இவெல்லாம் என்ன பண்ணுறான்? அமேசானோ, இவனுக்குலாம் என்ன பெருசாக தெரியாது அப்படின்னா, அமேசானோ, ஃப்ளிப்கார்ட்டோ, ஜொமேட்டோவோ, ஸ்விக்கியோ தெரியாது.
அப்படியே தெரிஞ்சு அவன்கிட்ட போய் கேட்டாலும் அவன் பயங்கரமாக கமிஷன் கேட்பான். இந்த மாதிரி ஒரு சிலை 50 ரூபா நீ கொடுக்குறியா, நான் ஒரு சிலையை 50 ரூபான்னு வாங்கிக்கிறேன், ஆனால் நான் விற்கும்போது 100 ரூபா நிற்பேன் அப்படின்னு சொல்லுவான். அந்த மாதிரியான விஷயம். இதெல்லாம் கவர்மெண்ட் லைக் வந்து இதை நம்மளே பண்ணா எப்படி இருக்கும்? எதுக்கு தனியார்கிட்ட கொடுத்து அவன்லாம் இதை பண்ண மோனோபோலி ஆக்கணும்? லைக் வந்து இ-காமர்ஸ்னா அவன் மட்டும் தான் இருக்கணுமா அப்படின்னு சொல்லி அந்த மோனோபோலியை தவிர்க்கிறதுக்காக எல்லாரும் அந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணணுன்றாங்க. அதே மாதிரி நம்ம இப்போ நான் எந்த சைட்ல இருந்து சொல்றேன்னா ப்ரொடியூசர் சைட்ல இருந்து சொன்ன அந்த ஓஎன்டிசி, இதே வாங்குறவங்க சைட்ல இருந்து யோசிச்சு பாருங்க. நம்ம அமேசான்லேயே ஃப்ளிப்கார்ட்லேயே போய் வாங்குறதுக்கு ஓஎன்டிசியில் போய் வாங்கினா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா கவர்மெண்ட்டோட பிளாட்ஃபார்ம் அப்படின்றது. ஓகேவா? இதுதான் ஓஎன்டிசி. இப்போ இந்த ஓஎன்டிசியை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்னும் பயங்கரமாக டெவலப் பண்ணியிருக்காங்க. அதுக்காக ஒரு இனிஷியேட்டிவ் பண்ணியிருக்காங்க. யாரு? மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ், பியூஷ் கோயல். எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இல்லை? டிபார்ட்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ட்ரேட். அதுதான் சரியா. பயங்கரமான ரெவல்யூஷன் பண்ணியிருக்கு இந்த டிஜிட்டல் காமர்ஸ்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? இவங்களும் இந்த ஓஎன்டிசி என்ன பண்றாங்கன்னா ப்ரமோட் ஓப்பன் நெட்வொர்க் ஆல் அக்செப்ட்ஸ் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஓரல் டிஜிட்டல் அண்ட் எலக்ட்ரிக்கல் நெட்வொர்க்ஸ். இந்த ஓஎன்டிசி ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் எப்போ கொண்டு வரப்பட்டதுன்னா 2022 பைலட் ப்ராஜெக்டாக கொண்டு வந்தது. அது என்ன சார் பைலட் ப்ராஜெக்ட் அப்படின்னா, ஒரு விஷயத்தை ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு மருந்து தயாரிக்கிறேன். அந்த மருந்து எடுத்தோடனே ஊர் மக்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்து சரியாக தான் செக் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் அதை எடுத்து அந்த நோய் உள்ள ஒரு மிருகத்துக்கோ இல்லை எதுக்காக ஒன்று கொடுத்து டெஸ்ட் பண்ணணும் தெரியுமா? அந்த மாதிரியான ஒரு டெஸ்டிங் தான். ஃபர்ஸ்ட் இந்த ஓஎன்டிசி இந்த மாதிரி மேஜரான 5 சிட்டிஸ்ல கொண்டு வருவோம். அந்த இடத்துல அவங்களாம் எப்படி யூஸ் பண்றாங்க, அதனால எதனா ப்ராப்ளம் வருதா, இல்லை அதில் எதனா ரெவல்யூஷன் நடக்குதா அப்படின்னு செக் பண்றது. இதுக்கு பேர் தான் பைலட் ப்ராஜெக்ட்னு சொல்லுவாங்க. இதை வந்து 2022 ஓஎன்டிசியை கொண்டு வந்துடுறாங்க இந்த ஸ்டேட்லாம். இப்போ அது பயங்கரமா டெவலப் ஆயிட்டு இருக்குங்கயோ. இப்போ அது பயங்கரமா டெவலப் ஆயிட்டு இருக்கு. இந்த ஓஎன்டிசி எந்த ஆக்ட் கீழே வரும் அப்படின்னா செக்ஷன் 8 கம்பெனி ஆக்ட் கீழே வரும். டிசம்பர் 31, 2021 நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனாக அதை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அதை பைலட் ப்ராஜெக்டாக பண்ணாங்க. ஓகேவா? கிட்டத்தட்ட அதோட ஆத்தரைஸ்டு கேபிட்டல் 500 கோடி. ஆத்தரைஸ்டு கேபிட்டல், பெய்ட் அப் கேபிட்டல் அடிக்கடி சொல்கிறேன். சரியா? அந்த ஷார்ட்ஸை பாருங்க. இல்லை சார் எனக்கு இன்னும் அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வேணும் அப்படின்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக அடுத்ததில் சொல்கிறேன். சரியா? ஆத்தரைஸ்டு கேபிட்டல் 500 கோடி ஆத்தரைஸ்டு கேபிட்டல் போட்டு உருவாக்கின கம்பெனி. ஓகேவா? எஸ் இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. குவாலிட்டி கவுன்சில் ஆஃப் இந்தியா, மகாராஷ்டிரா பேஸ் பண்ணது. புரோட்டீன் இ கவர்னன்ஸ் லிமிடெட் இவங்களாம் தான் கோ ஃபவுண்டர் ஆஃப் ஓஎன்ஜிசி. அவங்களாம் சேர்ந்து தான் அது உருவாக்குனாங்க. ஓகேவா? அதை பற்றின ஒரு விளக்கம் தான் இருக்கும். இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா இந்த மாதிரி எம்எஸ்எம்இ ஆட்கள்லாம் அவங்களோட திங்ஸை செல் பண்ணுறதுக்கோ பை பண்ணுறதுக்கோ இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இதை வந்து ஈஸியாக இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரீயாக இருக்கும். எக்ஸ்க்ளூசிவான எக்கோ சிஸ்டம் இருக்கும். கிட்டத்தட்ட கீ இன்வெஸ்டர்ஸ் இதில் யார் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கா? பெரிய பெரிய பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ், ஹெச்டிஎஃப்சி, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், சிட்பி, ஐசிஐசி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா இதை நம்பி பணம் போட்டிருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேவா? இந்த மாதிரி பிஸ்னஸ் டெவலப் ஆகும்னு சொல்லி. ஓகேவா? இதோட கீ அப்ஜெக்டிவ் இப்போ நான் சொன்னதுதான். மோனோபோலியை தடுக்கும். ஒரே கைகளில் இருக்கிறத டெமோக்ரைஸ் பண்ணும். இன்க்ளூசிவிட்டி. ஸ்மால் பிஸ்னஸ் ஆட்களும் அவங்களோட பொருட்களை மார்க்கெட் பிளேஸ், டிஜிட்டல் மார்க்கெட் பிளேஸ்ல விற்கலாம் அப்படின்னு சொல்லி. காஸ்ட் எஃபிஷியண்டாக இருக்கும். மார்க்கெட் இன்னும் பெருசுப்படுத்தலாம். கஸ்டமரோட எம்பவர்மெண்ட்டும் யூஸ் பண்ணும். லைக் வந்து ஒரே இடத்துல வாங்குறதுக்கு ஒரு சாய்ஸ் இருக்கும் அவங்களுக்கு. ஓஎன்டிசி எப்படி ஆப்ரேட் பண்ணுன்றது இப்போ நான் சொன்ன கதையெல்லாம் தான் மறுபடியும் இங்கே இருக்கும். நான் சொன்ன கதையெல்லாம் தான் என்ன இருக்கும் அப்படின்னா இங்கே மறுபடியும் இருக்கும். ஓகேவா? இந்த என்ன சார் கீழே ஏதோ ஒன்று சொல்லியிருக்காங்க. ஒன்றும் இல்லை. எம்எஸ்எம்இ டீம் இனிஷியேட்டிவ் அப்படின்னு ஒரு இனிஷியேட்டிவ். ஒன்றும் இல்லை. எம்எஸ்எம்இஸை டெவலப் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த இனிஷியேட்டிவ். ஓகேவா? அதை சொல்லியிருப்பாங்க. இதுவும் ஒரு சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம் தான். எம்எஸ்எம்இ டீம் இனிஷியேட்டிவ் அப்படின்னா எம்எஸ்எம்இஸை லைக் வந்து மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் சிறு குறு தொழில்களை டெவலப் பண்ணணுன்றதுக்காக கொண்டு வந்த இதுதான். ஓகேவா? இதில் என்ன சார் பண்ணுவாங்க அப்படின்னா 5 லட்சம் எம்எஸ்எம்இஸ்க்கு அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்காக ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட் காசு கொடுத்து உதவி பண்ணுறது. லைக் வந்து இந்த மாதிரி பிஸ்னஸ்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. அதுலேயும் 50% நாங்க நாங்க அப்படின்ற மாதிரி தான். இதுக்கு மேலே நான் ஒன்றும் சொல்கிறது இல்லை. சும்மா. ஓகேவா? எஸ் ஓகே. அதை சொல்லியிருப்பாங்க. அடுத்து ஓஎன்டிசி பற்றி வேறு எதனா நியூஸ் வந்துருச்சு அதில் என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது தான் இந்த இடத்துல இருக்கும். இந்த டிஜிஆர்சி போர்ட்டல் அப்படின்றது ஓஎன்ஜிசி இந்த டிஜிரெடி சர்டிஃபிகேஷன் போர்ட்டலில் அசஸ் வாங்கினுச்சு எம்எஸ்எம்இஸ்க்காக அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. எஸ் அவ்வளோதான். இதில் பெருசாக குழப்பிக்க ஒன்றும் இல்லை. ஓஎன்டிசி குவாலிட்டி கவுன்சில் ஆஃப் இந்தியாவோட சேர்ந்து டிஜிரெடி சர்டிஃபிகேஷன் போர்ட்டல் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. அதில் நம்ம செக் பண்ணிக்கலாம். இந்த எம்எஸ்எம்இஸோட பொருட்கள் தரமானதாக இருக்கா, லைக் வந்து இவங்க அந்த லைசன்ஸ்லாம் வாங்கியிருக்காங்க, இவங்களோட பொருட்கள் நம்ம வாங்கலாம் அப்படின்றதெல்லாம். ஓகேவா? எஸ் ஓகே. அடுத்து ஓஎன்டிசி வேற யாரோட டைப் பண்ணியிருக்காங்க? ஃபிக்கி, நாஸ்காம். இந்த நாஸ்காம்னு பார்த்தோன்னே உங்களுக்கு ஞாபகம் வரணும். இப்போ அதோட புது எம்டிஎன்சிஓ வந்திருக்காங்க, ஜோதி சர்மா. எனக்கு இதோட பழைய எம்டிஎன்சிஓ யார் இவங்க சக்சீட் பண்ணிட்டு வந்தாங்கன்னு சொல்லுங்க. ஜோதி சர்மா யார் சக்சீட் பண்ணிட்டு வந்தாங்கன்னு சொல்லுங்க. நாஸ்காமோட ஃபுல் ஃபார்ம் தெரியும். நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் சாஃப்ட்வேர் சர்வீஸ் கம்பெனி. ஓகேவா? எஸ் அதெல்லாம் எக்ஸாம்லேயே கேட்டிருக்காங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். அடுத்து ஓஎன்டிசி பாஷ்னி கூடயும் டைப் பண்ணியிருக்கு. சும்மா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இதில் இருக்க எக்ஸாக்ட் டேட்டா யாரும் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்ல போகிறதில்ல. இதில் கான்செப்ட் தான் ரொம்ப முக்கியம். என்னது என்ன சார் இன்னும் போய்கிட்டே இருக்கு அப்படின்னா இதெல்லாம் வாட்ச் பாருங்க. இதில் ஒன்றுமே இருக்காது. நான் சொன்னதான் லைக் வந்து இதில்
ஈஸியான விலைகள் கிடைக்கும், கம்மியான விலைகளுக்கு கிடைக்கும். நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ஓஎன்டிசி என்னென்ன அவார்டு வாங்கியிருக்குன்னு நீங்கள் சொல்லியிருப்பாங்க. என்னன்னா 14th இந்தியா டிஜிட்டல் அவார்ட் போன வருஷம் நடந்ததில் டிஸ்ரப்டிவ் டெக்னாலஜி அப்படின்னு அவார்டு வாங்கினுச்சு. அடுத்து நேஷனல் அவார்டு ஃபார் கவர்னன்ஸ் அவார்டை வாங்கினுச்சு ஓஎன்டிசி மும்பையில் நடந்ததில். இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. இந்த அவார்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த அவார்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இந்த அவார்டு ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த அவார்ட்லேருந்து கேள்விகள் வரலாம். ஓஎன்டிசியோட எம்டிஎன் சிஓ தம்பி கோஷி, நியூ டெல்லி. இப்போது இதில் என்னென்ன படித்தோன்னு பார்க்கலாமா? கான்செப்ட் அப்படின்னு படித்தோம் அப்படின்னா ஓஎன்டிசினா என்ன, ஓகேவா? அதுவும் அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம். ஓஎன்டிசி எப்படி செக் பண்ணுன்றது பேடிஎம்ல தயவு செஞ்சு அதை பார்த்தீங்கன்னா இன்னும் தெளிவாக புரியும். ஓஎன்டிசி என்ன பண்ணுறான்னு பார்த்தா, இல்லை கண்டென்ட் அப்படின்னு என்ன பார்த்தோம்? இது எந்த மினிஸ்ட்ரி கீழே கொண்டு வரப்பட்டுச்சு, எந்த வருஷம் கொண்டு வரப்பட்டுச்சு, எந்த ஆக்டு கீழே கொண்டு வரப்பட்டுச்சு, எந்த செக்ஷனுக்கு கீழே கொண்டு வரப்பட்டுச்சு, அதெல்லாம் படிக்கணும். அதுக்கப்புறம் இவங்க என்னென்ன அவார்டு வாங்குறாங்க, ஓகேவா? ஓஎன்டிசி யார் யாரோட டைப் பண்ணாங்க, பாஷினி, நாஸ்காமு, ஃபிக்கி யாரோட டைப் பண்ணாங்க, இதெல்லாம் பார்க்கணும். மற்றபடி இதில் கண்டென்ட் அப்படின்றது எதுவும் கிடையாது. ரொம்ப பெரிய நியூஸாக இருக்கே அப்படின்னு சொல்லி தலையை போட்டு குழப்பிக்கணும். சரியா? எஸ், ஓகே. செகண்ட் நியூஸ் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓஎன்டிசினா நான் பழசாக இருக்கவங்களுக்கு ஓஎன்டிசினா ஆல்ரெடி என்னன்னு சொல்லியிருக்கேன். பட் புதுசாக இருக்கவங்களுக்கு ஓஎன்டிசினா இன்னும் தெளிவான விளக்கமே கிடைச்சிருக்கும். சரியா? எஸ், ஓகே, டன். அடுத்த நியூஸ், இது ஒரு ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட்டை யார் ரிலீஸ் பண்ணுறா? மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ், பியூஷ் கோயல் தான் இந்த ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? என்ன பண்ணுறாங்க? மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ். இது என்ன சார் ரிப்போர்ட் அப்படின்னா, லீட்ஸ் அப்படின்ற ஒரு ரிப்போர்ட். என்ன ரிப்போர்ட்டு? லீட்ஸ் அப்படின்ற ஒரு ரிப்போர்ட்டு. நான் பழைய கிளாஸில் லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்றத ஒன்று பற்றி பேசியிருப்பேன். டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்றத ஒன்று பற்றி பேசியிருப்பேன். லைக் இந்தியாவில் ஒரு மூலையில் கிடைக்கிற பொருள் இன்னொரு மூலையில் போய் ஒரு மூலையில் தயாரிக்கக்கூடிய பொருள் இன்னொரு மூலையில் கிடச்சிச்சு அப்படின்னா நம்ம வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட்டே பண்ண வேணாம் அப்படின்றது. அந்த லாஜிஸ்டிக் ரொம்ப முக்கியம் அப்படின்றத சொன்னேன். சரி, இதெல்லாம் இங்கே எதுக்குடா பேசுகிறேன் அப்படின்னா, இந்த லீட்ஸ்ன்ற ரிப்போர்ட்டே இந்தியாவில் உள்ள லாஜிஸ்டிக்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கு தான். இந்த லீட்ஸோட ஃபுல் ஃபார்ம் படிச்சுக்கோங்க. லாஜிஸ்டிக்ஸ் ஈஸ் அக்ராஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டேட். பலதரப்பட்ட ஸ்டேட்ஸ்லையும் இந்த லாஜிஸ்டிக் ஈஸியாக கிடைக்கணும் அப்படின்றது மாதிரி ஒரு கான்செப்ட். ஓகேவா? இதோட ரிப்போர்ட் 6வது எடிஷனா மினிஸ்டர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ். இந்த ரிப்போர்ட்டில் என்ன சார் இருக்கும் அப்படின்னா, இது வரைக்கும் இந்தியாவில் எவ்வளோ லாஜிஸ்டிக்ஸை டெவலப் பண்ணியிருக்கோம், எவ்வளோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் அதிகப்படுத்தியிருக்கோம். நீங்கள் சொல்லலாம்ல, எதுக்கு சார் இந்த மெட்ரோ, எதுக்கு சார் அது, எதுக்கு சார் இவ்வளோ கோடி போட்டு ரயில்வே கட்டுறாங்க, அது பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க, எல்லாம் இதுக்காக தான். சரியா? எஸ், ஓகே. இந்த ரிப்போர்ட்டில் வேறு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு ரேங்கிங், எந்த ஸ்டேட் லாஜிஸ்டிக்ஸில் டாப்பில் இருக்காங்க அப்படின்ற ரேங்கிங்கும் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த ரிப்போர்ட்டில் யூஎஸ்டி 32 ட்ரில்லியன் எக்கனாமியை நம்ம 2047 அட்டைன் பண்ணிடுவோம் லாஜிஸ்டிக் செக்டாரில் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இந்த இது ரொம்ப முக்கியம். 2047க்குள்ளே எவ்வளோ ட்ரில்லியன் எக்கனாமி அட்டைன் பண்ண போகிறோம்? 32 ட்ரில்லியன் எக்கனாமியை அட்டைன் பண்ண போகும் அப்படின்றது லாஜிஸ்டிக்ஸில் சொல்லியிருப்பாங்க. சரிங்க சார், இந்த ரிப்போர்ட்டில் ஏதோ அவார்டை பற்றிலாம் சொன்னீங்களா, அந்த அவார்டு லீட்ஸ் அவார்டை பற்றி பார்த்துடலாமா அப்படின்னா, எஸ், கீழே போகலாம். என்ன சார் மேலே இல்லாமல் கீழே வரீங்க அப்படின்னா, அந்த அவார்டு கீழே தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் இந்த அவார்டில் என்னென்ன கேட்டகரி இருக்குன்னு பார்த்துக்கலாமா? 4 வகைகள் இருக்குது. எந்தெந்த வகையெல்லாம் பிரிக்கிறாங்கன்னா, கோஸ்டல் குரூப், லைக் கடலோர பகுதியில் இருக்கிற குரூப், லேண்ட் ராக்டு குரூப், சுற்றி நிலங்கள் பகுதிகள், நார்த் ஈஸ்ட் குரூப், ஓகேவா, யூனியன் டெரிட்டரிஸ். மொத்தம் 4 விதமாக பிரிக்கிறாங்க. கோஸ்டல் குரூப் அப்படின்னா கடலோர பகுதியில் உள்ள ஸ்டேட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஒரு லிஸ்ட். அதில் யார் டாப் வந்திருக்கா? லேண்ட் ராக்டு குரூப்னா லைக் சுற்றி நிலங்களை மட்டுமே வச்சிருக்க ஸ்டேட்ஸுக்கு அது அவங்க ஒரு கேட்டகரியா. நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்னா உங்களுக்கு தெரியும், அந்த 6 சிஸ்டர் ஸ்டேட் 1 பிரதர் ஸ்டேட் என்னன்னு. அதேமாதிரி யூனியன் டெரிட்டரி, நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்னா புதுசாக வந்தவங்களாம் குழம்பு வைக்காதீங்க. அசாமு, நாகாலாண்டு, லைக் அந்த லாஸ்ட்ல இருக்கும் பாருங்க, அதெல்லாம் இப்போது இந்தியா மேப் இதான்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல இருக்கும் பாரு, இதான் நார்த் ஈஸ்ட் ஸ்டேட். ஓகேவா? அடுத்து யூனியன் டெரிட்டரி. இந்த மாதிரி 4 கேட்டகரி வச்சிருக்காங்க. அந்த 4 கேட்டகரியுமே ஒவ்வொரு ரேங்க் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரேங்க் யாரு? அச்சீவர் ரேங்க். செகண்ட் ரேங்க் ஃபாஸ்ட் மூவர் ரேங்க். தேர்ட் ரேங்க் அஸ்பைரர் ரேங்க். ஓகேவா? இந்த மாதிரிலாம் தான் ரேங்க். ஓகேவா? இப்போ என்னென்ன யார் யார் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்துலாமா? கிட்டத்தட்ட 13 ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரி என்ன வாங்கியிருக்காங்க அப்படின்னா, அச்சீவர் கேட்டகரி ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்திருக்காங்க. 13 ஸ்டேட்ஸ் யூனியன் டெரிட்டரிஸ் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்காங்க. 17 ஸ்டேட்ஸ் ஃபாஸ்ட் மூவர் வாங்கியிருக்காங்க. 7 அஸ்பைரர் வாங்கியிருக்காங்க. ஓகேவா? எஸ், அந்த கேட்டகரி சொல்லியிருப்பாங்க. லேண்ட் ராக்கெட்ல யார் யார் அச்சீவர். நம்மளாம் எங்கே வருவோம்? கோஸ்டல் வரும். ஏன்னா தமிழ்நாடுலாம் கடலோரத்தில் ஒட்டி இருக்குல்ல, இங்கே இருக்கு பாருங்க. குஜராத், கர்நாடகா, மகாராஷ்டிரா, ஒடிசா, இவங்களாம் கோஸ்டல் ஏரியாஸில் டாப்பாக இருப்பாங்க. அதேமாதிரி லேண்ட் ராக்கில் ஹரியானா, இவங்களாம் சென்டராக இருப்பாங்க, உள்ளுக்குள்ளே இருப்பாங்க. தெலுங்கானா, யூபி, உத்தரகாண்ட், இவங்களாம். ஓகேவா? சும்மா ஒரு தடவை வாசிச்சுக்கோ. நார்த் ஈஸ்ட்டில் அசாம், அருணாச்சல் பிரதேஷ் டாப்பில் இருக்காங்க. யூனிட் டெஸ்ட்டில் சண்டிகர், டெல்லி. ஏன்னா டெல்லியில் எவ்வளோ மெட்ரோ இருக்குன்னு நீங்களே பார்க்குறீங்க. அப்புறம் எப்படி அவன் டாப்பில் வராமல் இருப்பான்? அதேமாதிரி லீட்ஸ் அவார்டுன்னு ஒன்று. சரியா? ஃபர்ஸ்ட்டு லீட் அவார்ட்ஸ் பார்த்தாச்சு, லீட்ஸ் அவார்டு பார்த்தாச்சு. இப்போ இந்த நியூஸில் ஆரம்பிக்கும்போது என்ன பண்ணோம்? இந்த லாஜிஸ்டிக் ரிப்போர்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். லாஜிஸ்டிக் ரிப்போர்ட்னா என்ன? அதுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் வருஷம் இந்த ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க. இது எத்தனாவது எடிஷன்? 6வது எடிஷன்.
இந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருப்பாங்க, இந்தியா இவ்வளோ அளவுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷனை டெவலப் பண்ணியிருக்கு, இவ்வளோ அளவுக்கு ரோடுகள், இவ்வளோ அளவுக்கு, இது ரோடு மட்டும் இல்லையா, ஏர்வேஸ், வாட்டர்வேஸ், ரோட்வேஸ், ரயில்வேஸ், எந்த விதமான டிரான்ஸ்போர்ட்டேஷனாக இருந்தாலும் சரி, சரியா, அதில் 6வது எடிஷன். ஓகேவா. இதில் இந்தியா 2047 எவ்வளோ ட்ரில்லியன் எக்கனாமி அட்டைன் பண்ணிடும், 32 ட்ரில்லியன் எக்கனாமி அட்டைன் பண்ணிடும்னு சொல்லுவாங்க. ஓகேவா. இது என்ன சார் 32 ட்ரில்லியன், அந்த அளவுக்கு அதில் பிஸ்னஸ் பண்ணியிருப்போம் அப்படின்றதுக்கான அர்த்தம் தான் அது. சரியா. நெக்ஸ்ட் அடுத்து இதில் ரிப்போர்ட்டு மொத்தம் 4 கேட்டகரி: கோஸ்டல் ஏரியாஸு, லேண்ட்ராட் ராக்ஸு, யூனியன் டெரிட்டரிஸு, நார்த் ஈஸ்ட் ரீஜனு. ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கின அச்சீவர், செகண்ட் ரேங்க் வாங்கின என்னது, செகண்ட் ரேங்க் வாங்கின ஃபாஸ்ட் மூவர், தேர்ட் ரேங்க் வாங்கின இங்கே கீழே இருக்குமே ஆஸ்பரர். ஓகேங்களா. இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரிப்போர்ட்டோட அவார்ட்ஸை பார்த்தாச்சு. இந்த ரிப்போர்ட்டில் யார் யார், இந்த ரிப்போர்ட்டோட ஹைலைட்ஸ் என்னென்ன சார் அப்படின்னா, லாங்கிட்டிவிட்டி, எஃபிஷியன்சி, எஃபெக்டிவ்னஸ், ஆக்சசிபிலிட்டி, அக்கௌண்டபிலிட்டி, டிஜிட்டலைசேஷன். இது எல்லாத்துக்கும் லாங்கிட்டிவிட்டி அப்படின்னா எவ்வளோ நீளம் நம்ம வச்சுருக்கோம், அது எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக கொடுக்குறோம், எவ்வளோ எஃபெக்டிவாக கொடுக்குறோம். எஃபிஷியன்ட் அப்படின்னு வேற, எஃபெக்டிவாக கொடுக்குறது வேற. லைக் வந்து 24 மணி நேரமும் அது எஃபெக்டிவாக கொடுக்குறது. எஃபிஷியன்சினா அதுலேருந்து நமக்கு அவுட்புட்டாக என்ன கிடைக்கிற எஃபிஷியன்சி. ஆக்சசிபிலிட்டினா அது எவ்வளோ ஈஸியாக நம்மளால் எடுத்துக்க முடியுது. அக்கௌண்டபிலிட்டினா அது எவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணணும். டிஜிட்டலைசேஷன் அது என்னென்ன டிஜிட்டலைசேஷன் இருக்குது. இந்த கட்டி சக்தின்றது என்ன, 2023 ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருக்குமே இந்த கட்டி சக்தினா என்ன தெரியும். 2023 இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு இந்த கட்டி சக்தி ப்ராஜெக்ட் அப்படின்றத ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. ப்ராஜெக்ட் இது 2 இண்டிபெண்டன்ஸ் டேல பட்ஜெட் அப்போ இந்த கட்டி சக்தி அப்படின்னு கொண்டு வந்திருப்பாங்க. இந்த கட்டி சக்தினா ஒன்றும் இல்லை, லாஜிஸ்டிக்ஸை டெவலப் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது தான். அதை பற்றி பேசியிருப்பாங்க. அடுத்து ஒரு ப்ரோக்ராம் நடந்திருக்கும், ஐ காட் கர்மயோகி. ஆக்சுவலாக அந்த கர்மயோகினா என்ன தெரியுமா, கவர்மெண்ட்ல வேலை செய்கிற கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸுக்கு, லைக் வந்து ஐஏஎஸ், ஐபிஎஸ்க்கு அவங்களுக்கு கொடுக்குற ட்ரைனிங். என்ன ட்ரைனிங், இந்த லாஜிஸ்டிக்ஸை பற்றி அவங்களுக்கு தெரியணும். ஓகேவா. இதற்காக ஒரு கோர்சஸ்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த கோர்ஸ் வில் பி கண்டக்டட் பை இன்டகிரேட்டட் கவர்மெண்ட் ஆன்லைன் ட்ரைனிங் ஐ காட் கர்மயோகி அப்படின்றது தான். யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா யூஜிசி ஸ்வயம் போர்ட்டலில் பண்ணியிருப்பாங்க அப்படின்றத சொல்லியிருப்போம். அடுத்து இதை பற்றின ஒரு ஃப்ரேம் ஒர்க் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க, ஒரு ரிப்போர்ட் மாதிரி. அடுத்து இந்த லீட்ஸ் ரிப்போர்ட்னு சொன்ன தெரியுமா, அந்த லீட்ஸ் ரிப்போர்ட் எதை பேஸ் பண்ணி, இப்போ 6வது டைம் அந்த ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க. இதுக்கெல்லாம் ஒரு அடித்தளம் இருக்கணுமேனா, வேர்ல்டு பேங்க்கும் இந்த மாதிரி லாஜிஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ்னு ஒன்று பண்ணுறான். அவனோட ஒரு பேஸ் பண்ணி தான், அவனோட அடிப்படையில் தான் இந்த இங்கே இருக்கும் பாருங்க, திஸ் இண்டிஜீனியஸ் லாஜிஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் ஆன் லைன்ஸ் ஆஃப் அப்படின்னு என்னது, அதை பேஸ் பண்ணி, அவனோட லைஃப்பை பேஸ் பண்ணி அப்படின்றது. கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும்போது இங்கிலீஷும் கொஞ்சம் டெவலப் ஆகும், ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சு படிக்கிறீங்களோ. ஓகேவா. இந்த சர்வே 2018 இருக்குது, அதனால தான் 6 வருஷம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அடுத்து நேஷனல் லாஜிஸ்டிக்ஸ் பாலிசி வந்து ஒன்று இருந்துச்சு, அதை கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது 6வது எடிஷனு. லீட்ஸ் ரிப்போர்ட்டை பற்றி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த அவார்டு லீப்ஸ் அப்படின்னா என்னதுனா, இங்கே பாருங்க, ஸ்பெசிஃபிக்காக லைக் வந்து ஏர்வேஸில் இவன் தாண்டா பயங்கரமாக பண்ணான், வாட்டர்வேஸில் இவன் தாண்டா பயங்கரமாக பண்ணான், இந்த கம்பெனி இல்லை இந்த விஷயம் அப்படின்ற மாதிரி. இதை சும்மா வாசிச்சு வச்சுக்கோங்க லீட்ஸ்னால் என்னென்னு. மற்றபடி பெருசாக வேணா. இன்ஸ்டியூஷனில் ஐஐடி மும்பை, ஐஐஎம் மும்பை, சரி ஐஐடின்ட்டு ஐஐஎம் மும்பை டாப்பாக இருப்பாங்க. ஓகேவா. மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ். ஓகேவா. இதில் கண்டென்ட்னா என்ன, ஃபஸ்ட்டு கான்செப்ட்னா லாஜிஸ்டிக்ஸை பற்றி என்னன்னு தெரியணும். கண்டென்ட்னா 6வது லீட்ஸ் ரிப்போர்ட்டு. அந்த லீட்ஸ் ரிப்போர்ட்னா என்னன்னு சொன்ன லாஜிஸ்டிக்ஸ்க்காக மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் பியூஷ் கோயல் ரிலீஸ் பண்ணுறாங்க. எதை பேஸ் பண்ணி அப்படின்னா, கிட்டத்தட்ட 2018 வேர்ல்டு பேங்கோட லாஜிஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸை வச்சு இதில் அவார்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. 4 கேட்டகரியில் அவார்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. 3 ரேங்க்கை வச்சு அவார்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. லைக் வந்து தமிழ்நாடு அதில் இதில் இருக்குது. அதுக்கப்புறம் எத்தனை ட்ரில்லியன் எக்கனாமி அச்சீவ் பண்ணுவோம். அடுத்து வந்து லீட்ஸ் அவார்டு, லைக் வந்து பெஸ்ட்டு அந்த ஐஐடி இன்ஸ்டியூஷன் பார்த்து வச்சுக்கோங்க, அந்த வார்த்தைகள்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். மற்றபடி ஓரளவுக்கு ஒரு பேஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா. எஸ். அடுத்த நியூஸ், இபிஎஃப்ஓ. எஸ். ஓகே. எல்லாருக்கும் பென்ஷனை பற்றி தெரியும். பென்ஷன் அப்படின்னா என்னது, எல்லாருமே பேங்க் எம்ப்ளாயி ஆக போகிறீங்க, எல்லாருக்குமே பென்ஷன் ஒன்று இருக்குது. சரியா. அப்போது கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு தான் பென்ஷனா சார்? லைக் வந்து தனியார் எம்ப்ளாயாக உங்களுக்கு பென்ஷன் வேணா, தனியார் எம்ப்ளாயும் இப்போ பென்ஷன் வாங்கிக்கலாம். சரியா. நம்ம பென்ஷனுக்குள்ளே அப்புறமா ரொம்ப டெப்த்தாக போய்க்கலாம். இப்போ எதுக்காக சார் இந்த பென்ஷன் சொன்னோன்னா, இவனும் அதே மாதிரி தான். நீங்கள் ஸ்மால் சேவிங் ஸ்கீம் அப்படின்னு ஒன்று படிச்சிங்க தெரியுமா? ஸ்மால் சேவிங் ஸ்கீம்னா என்னது ஆக்சுவலாக ஒன்று படிச்சுமே ஞாபகம் இருக்கா? ஸ்மால் சேவிங் ஸ்கீம், மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸு எந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டையும் சேஞ்ச் பண்ணலை 4வது குவார்ட்டரா அப்படின்னு ஒன்று படித்தது தெரியுமா? சுகன்யா சமரிதி யோஜனா, பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டு, லைக் வந்து 1 இயர் டைம் டெபாசிட், 2 இயர் டைம் டெபாசிட், 3 இயர் டைம் டெபாசிட், போஸ்ட் ஆஃபீஸ் டெபாசிட் அப்படின்னு நிறையா படிச்சோமா? அந்த மாதிரி ஸ்மால் சேவிங் ஸ்கீம் எதுக்காக கொண்டு வரப்பட்டது? கவர்மெண்ட் தன்னோட மக்கள் சேவிங் பண்ணி வைக்கணுன்றதுக்காக. இந்த இபிஎஃப்ஓவும் கவர்மெண்டால கொண்டு வரப்படுறது. ஒரு லேபர் அவங்களோட காசை எப்படி அவங்களோட பென்ஷனாக சேர்த்து வைக்கலாம். லைக் வந்து இப்போ நான் கவர்மெண்ட் எம்ப்ளாய், எனக்காக கவர்மெண்ட்டே பண்ணுது. ஆனால் கவர்மெண்ட் எம்ப்ளாய் இல்லாதவங்களாம் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க,
அவங்களும் இந்த மாதிரி சேர்த்து வைக்கணுன்றதுக்காக இது ஒரு சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம். சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம்லாம் இந்தியாவில் இருக்க யார் வேணால் இதை அவைல் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம் நிறைய இருக்கு. அதில் ஒன்று தான் இந்த இபிஎஃப்ஓ. ஓகேவா? இப்போ இபிஎஃப்ஓனா என்னென்ன எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். இது என்னது? இதுவும் கவர்மெண்ட்டால கொண்டு வரப்பட்டதுப்பா மக்களுக்காக. இதில் மக்கள் என்ன பண்ணிக்கலாம்? பென்ஷன் மாதிரி அப்ளை பண்ணி, இப்போ நான் வந்து ஒரு தனியார் எம்ப்ளாயில தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறேன். ஓகேவா? எனக்கு மாதம் 50,000 வருது. நான் என்ன பண்ணுறேன்? இபிஎஃப்ஓ அப்படின்னு சொல்லி, பிஎஃப் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறேன் அப்படின்னா, மாதம் 5,000 இல்லை 2,000 அதில் போட்டுட்டு வரேன். எனக்கு நான் தனியாராக இருந்தாலும் எனக்கும் நானும் ரிட்டையர் ஆகும்ல, ஒரு 60 வயசுக்கு மேலே நானும் வேலைக்கு போக மாட்டேன், எனக்கும் ஒரு பென்ஷன் மாதிரி ஒரு அமௌண்ட் இருக்கும். சரியா? ஆனால் இது வேற, என்பிஎஸ் வேற, நேஷனல் பென்ஷன் சிஸ்டம் வேற. ஓகேவா? எஸ், ஓகே டன். இப்போ இபிஎஃப்ஓ எப்போ கொண்டு வந்தது? 1995 கொண்டு வந்தது. எது கீழே கொண்டு வந்தாங்க? சென்ட்ரலைஸ்டு பென்ஷன் பேமெண்ட் சிஸ்டம் அப்படின்றதுக்காக கொண்டு வந்தாங்க. இப்போ இங்கே என்ன சார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இபிஎஃப்ஓ அவங்களோட எல்லா ரீஜனல் ஆஃபீஸஸையும் ஆல் ஓவர் இந்தியாவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி இபிஎஃப்ஓட ரீஜனல் ஆஃபீஸ் ஒரு சில இடங்கள்ல மட்டுமே இருக்கும். எங்க இருக்கும்? ஒரு சில இடங்கள்ல மட்டுமே இந்த இபிஎஃப்ஓ ஆஃபீஸ் வந்து இருக்கும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இப்போ இபிஎஃப்ஓ ஆஃபீஸ் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, எல்லா இடத்துலையும் ஆல் ரீஜனல் ஆஃபீஸ்லையும் கொண்டு வந்துட்டாங்க. இதுக்கு மேலே பென்ஷனர், இதுக்கு கீழே வர, இந்த இனிஷியேட்டிவ் கீழே வர பென்ஷனர் யாரும் எங்கே போகிறாங்க அப்படின்னா, சுற்றி எல்லாம் அங்கங்கே போகாமல் ஈஸிலி இங்கே இருக்கு. திஸ் இனிஷியேட்டிவ் அலோஸ் த பென்ஷனர் டு ஆக்சஸ் த பென்ஷன் ஈஸிலி ஃப்ரம் எனி பேங்க் இனிஷியேட்டிவ், ரிமூவிங் த நீட் ஃபார் ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன். லைக் வந்து எங்கே வேணாலும், எந்த எந்த இடத்துல இருக்க பேங்க்குக்கு வேணாலும் போய் அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? எஸ், எந்த ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷனும் வேணாம். இது எல்லாமே டீசென்ட்ரலைஸ்டு. அது எல்லாமே, அதாவது இது எல்லாத்தையுமே டிஜிட்டலைஸாக மாற்றிட்டாங்க. ஓகேவா? இதுக்கு முன்னாடி வரைக்கும் 3லேருந்து 4 பேங்க்கில் மட்டும்தான் இந்த இதை அவைல் பண்ண முடியும். இப்போ அப்படி கிடையாது, எந்த பேங்க்கில் வேணாலும் அவைல் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. கிட்டத்தட்ட அக்டோபர் 2024 ஹரியானா, ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஸ்ரீநகர் இந்த மாதிரி இடத்துல ரீஜனல் ஆஃபீஸர்ஸை கொண்டு வந்து கிட்டத்தட்ட 11 கோடி பென்ஷனை வந்து 49,000 பென்ஷனுக்கு கொடுத்தாங்க. இப்போ நவம்பரில் 24 ரீஜனல் ஆஃபீஸ் கொண்டு வந்து 213 கோடி பென்ஷனை 9 லட்சம் பென்ஷனருக்கு கொடுத்துருக்காங்க. டிசம்பரில் கிட்டத்தட்ட 60 லட்சம் பென்ஷனருக்கு 122 ஆஃபீஸ் வச்சு 1570 கோடி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. சரியா? எஸ், ஓகே டன். இவ்வளோதான் இதில் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது இவ்வளோ மட்டும்தான். வேறெல்லாம் எதுவும் கிடையாது. சரியா? எஸ், ஓகே. புரிஞ்சுச்சா? ஃபர்ஸ்ட் இபிஎஃப்ஓனா என்னன்னு தெரிஞ்சிச்சு. அந்த இபிஎஃப்ஓ இப்போ என்ன சாதனை பண்ணியிருக்கணும்னு தெரிஞ்சிச்சு. இந்த ஏபிஎஃப்ஓ எப்போலேருந்து வந்து 1995 வந்தது. என்பிஎஸ் அப்படின்றது 2004 வந்தது. அதுக்கு முன்னாடி ஓல்டு பென்ஷன் சிஸ்டம் இருந்துச்சு. இது வேற. ஓகேவா? எஸ், ஓகே. இந்த இடத்துல நான் சொன்னதான் சொல்லியிருப்பாங்க. பென்ஷன் சிஸ்டம் அப்படின்னா என்னது, அது எப்படி பண்ணுறாங்க. இந்த இபிஎஃப்ஓவில் எப்படி சார் பிடிப்பாங்க அப்படின்னா, நம்மளோட சேலரியோட பேசிக் ப்ளஸ் டிஏலேருந்து 8.33% பிடிப்பாங்க. அது ஒரு டேட்டா மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? சும்மா அது நெட்லேருந்து எடுத்தது, அதனால் இதை நீங்கள் ஆதார் பேஸ்டு கூட நீங்கள் அந்த பேமெண்ட்டை எடுத்துக்கலாம். ஓகேவா? சரிங்க சார். இந்த இபிஎஃப்ஓவில் ஃபார் எக்ஸாம்பிள் நான் மாதம் போட்டு வைக்கிறேன்னு சொன்னேன், தனியார் எம்ப்ளாயின்னு சொன்னேன். ஓகேவா? மாதம் நான் போட்டு வைக்கிறேன்னு சொன்னேன்ல, அதெல்லாம் வந்து என்ன பண்ணும் அந்த இபிஎஃப்ஓ எப்படி வந்து நமக்கு கொடுக்குன்னா, அது இன்வெஸ்ட் பண்ணும். அதுவும் கொண்டு போய் எங்கே? எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடர் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணும். அதான் சொல்லியிருப்பாங்க. இபிஎஃப்ஓ எந்த மினிஸ்ட்ரி கீழே வரும் அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் ஆர்கனைசேஷனோட யூனியன் மினிஸ்டர் மன்சுக் மண்டாவியா. ஓகேவா? அதோட ஹெட் குவார்டர்ஸ் நியூ டெல்லி. 1952 இபிஎஃப்ஓட சென்ட்ரல் ப்ரொவிடன்ட் ஃபண்ட் கமிஷனர் ரமேஷ் கிருஷ்ணமூர்த்தி அப்படின்றது. இந்த டேட்டாஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். சரி, ஓகே. இதை பார்க்கும்போது எல்லாருக்கும் அப்படியே தலை சுற்றி, ஏன்னா சார் இவ்வளோ வேல்யூஸ் இருக்குது. ஒன்றும் இல்லை, அப்படியே ஈஸியாக சொல்கிற பாருங்க. இபிஎஃப்ஓனா என்ன கான்செப்ட் புரிஞ்சுச்சா? இப்போ இபிஎஃப்ஓ எப்போ கொண்டு வந்துச்சு? இப்போ இபிஎஃப்ஓ எல்லா இடத்துலையும் ரீஜனல் ஆஃபீஸ் கொண்டு வந்துட்டாங்க. மொத்தம் 3ஆக பிரிக்கிறாங்க. என்னது? ஆகஸ்ட்லேருந்து செப்டம்பரில், ஆகஸ்ட்டு, அக்டோபரோ, அது என்ன டேட்? 3 டேட் வரையா? அந்த 3 டேட்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அக்டோபர், நவம்பர், டிசம்பர். ஓகேவா? எப்படி? அக்டோபர், நவம்பர், டிசம்பர் எவ்வளோ பென்ஷனர் கொடுத்தாங்க, எவ்வளோ கோடி கொடுத்தாங்க, எத்தனை ரீஜனல் ஆஃபீஸ், இந்த டேட்டாலாம் சத்தியமாக பார்த்து வச்சுக்கோங்க. இதுலேருந்து கேள்வி கேட்கணும் அப்படின்னா இப்படிலாம் கேட்கலாம். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆரம்பிச்சது, லைக் வந்து ஃபவுண்ட் பண்ணது ரமேஷ் கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு சொல்லி. என்ன சார் இங்கே 1952 இருக்குது அப்படின்னா, இந்த சென்ட்ரலைஸ்டு பென்ஷனுக்கு கீழே கொண்டு வந்தது 1995 தான். ஓகேவா? இபிஎஃப்ஓன்றது அப்போவே ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவா? எஸ், ஓகே. தேர்ட் நியூஸ் எல்லாருக்கும் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்தது போகலாமா? அடுத்து ஒன்றும் இல்லையா, மால்தீவ்ஸ் இருக்குல்ல, மால்தீவ்ஸ் கண்ட்ரி இருக்குல்ல, அந்த ஊரோட ஃபாரின் மினிஸ்டர், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் இருக்காங்களே, வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அவங்க தான். அவங்க நம்ம ஊரில் வந்து அந்த ஊரோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் நம்ம ஊரோட மினிஸ்டர் கூட ஒரு விசிட் நம்ம ஊரில் வந்து 3 நாள் விசிட் பண்ணியிருக்காங்க. நிறைய டைப்ஸ் வந்திருக்கு. அவங்க பேர் என்னது? அப்துல்லா கலீல்.
எனக்கு ஒரு சந்தேகம் சார். இந்த புதுசா வந்தவங்களுக்குலாம் சந்தேகம் வரும். ஏன்னா பழசா இருக்கவங்கலாம் நிறைய தடவ பார்த்துருப்பாங்க. இதுக்கு தானே இந்த புதுசா எதுக்கு சார் அந்த மினிஸ்டர் வந்து நம்ப ஊருக்கு வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம மோடிலாம் ஃபர்ஸ்ட்லாம் நெறையா நாட்டுகளுக்கு சுற்றுலா பயணம் போவார் தெரியுமா? லைக் வந்து அந்த மாரி போறப்ப அவரு சும்மா போயிட்டு வரல. நெறைய டை அப்பும் பண்ணிட்டு வராரு. அந்த மாரி இவரும் என்ன பண்ணியிருக்காரு, நம்ம நாட்டுக்கு வந்திருக்காரு. பார்த்துட்டு நம்ம நாட்டோட டை அப் பண்ணியிருக்காரு. என்ன டை அப் பண்ணியிருக்காரு அப்படின்றத பார்க்கலாமா? 2025லயே ஃபர்ஸ்ட் விசிட் இதுதான். 2025 ஆரம்பிச்சு 10 நாள் கூட ஆகல. ஆனா அதிலயே வந்துட்டாரு. அதனால ஃபர்ஸ்ட் விசிட். ஓகேவா? இதுக்கு முன்னாடி மால்தீவ்ஸ்ல இருந்து அவங்களோட பிரசிடென்ட் வந்திருந்தாங்க. முகமது மிர்சியூ அப்படின்றவங்க 2024 அக்டோபர்ல வந்திருந்தாங்க. ஓகேவா? எஸ் ஓகே. இதெல்லாம் வேணாம். இப்போ இதுல என்னென்ன பேச்சுவார்த்தைகள் நடக்கப்பட்டுச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் 2 விஷயம் நடக்கப்பட்டுச்சு. என்ன அப்படின்னா, இந்தியாவும் மால்தீவ்ஸும் ஒரு எம்ஓயு சைன் பண்றாங்க. அந்த எம்ஓயோட ஃபேஸ் எத்தனாவது ஃபேஸ்னா 3rd ஃபேஸ். ஆல்ரெடி 2 தடவை இதை போட்டு கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. 3rd ஃபேஸ். என்ன 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 சார் எம்ஓயு அப்படின்னா, ஹை இம்பாக்ட் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ். ஹை இம்பாக்ட் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ். மால்தீவ்ஸ்ல உள்ள மக்களை, கம்யூனிட்டிஸை டெவலப் பண்ணணுன்றதுக்காகவே கொண்டு வரப்பட்ட கொண்டு வரப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் தான் இந்த இது. இதுக்காக நம்ம என்ன சார் பண்ணுவோம்னா, நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். இந்த ப்ராஜெக்டை பண்றதுக்காக நம்ம காசு உதவி பண்ணுவோம், ஆட்கள் உதவி பண்ணுவோம். அதுதான் இதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணியிருக்க பாருங்க. 85 மில்லியன் மால்தீவன் ரூபியால அவங்களுக்கு காசு கொடுத்துருக்கோம். இதோட ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பண்றதுக்கு. 2வது ஃபேஸ்ல என்ன பண்ணியிருக்கோம், 155 மில்லியன். ஓகேவா? அது கூடவே சேர்ந்து 100 மில்லியன் தனியா கொடுத்துருக்கோம். இது கூட 2 சி ஆம்புலன்ஸு, எக்கோ டூரிசம் ஜோனு, 10 எம்ஓயு சைன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? செகண்ட் ஃபேஸ்ல 10 எம்ஓயு, அடுத்து ஒரு 9 எம்ஓயு, இந்த மாதிரியான விஷயம். இதெல்லாம் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கணும்னா கிடையாது. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் இதோட டைப் எப்போ நடந்துச்சு அப்படின்னா 2019 இவ்வளோ கோர்ஸ். செகண்ட் டைம் பண்ணும்போது 2021 151. அதோட அடிஷ்னலா இது அடிஷ்னல், செகண்டோட அடிஷ்னல். ஓகேவா? 100 மில்லியன் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டரோட பேரு அப்துல்லா கலீல் அப்படின்றது. ஓகேவா? இது மட்டும் இல்லாம இன்னும் என்ன சார் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, நல்லா கேட்டுக்கோங்க. கரன்சி, லோக்கல் கரன்சிலே ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்தியால இருந்து ஒரு பொருளை மால்தீவ்ஸ்க்கு அனுப்புறேன் அப்படின்னா, அவன் எனக்கு எதுல பே பண்ணுவான்னா, மால்தீவ்ஸ் கரன்சில பே பண்ண மாட்டான். இல்ல இந்தியன் ருப்பில பே பண்ண மாட்டான். ஏன்னா மால்தீவ்ஸ் கரன்சியை நம்ம அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம். ஏன்டா நான் பொருளை தயாரிச்சு கொடுக்குறேன்னா எனக்கு மால்தீவ்ஸ் கரன்சியில் கொடுத்தீங்கன்னா நான் என்னடா பண்றது அதை வச்சு அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ண மாட்டான், தம்பி என்கிட்ட இந்தியன் கரன்சி இல்லப்பா அப்படின்னு சொல்லுவான். இப்போ வரைக்கும் உலக நாடுகளுக்குள்ள ட்ரேட் எப்படி நடக்குதுன்னா டாலர். ஏன்னா அவன் தான் போகுது. எப்படி உலக நாடுகளில் இங்கிலீஷ் அப்படின்றது பொதுவானதா இருக்கும், இந்த கரன்சியில டாலர் அப்படின்றது. அதனாலதான் டாலர் வச்சிருக்க அமெரிக்கா ரொம்ப டாப்ல இருக்கு. ஏன்னா அவனுக்கான டிமாண்ட் அதிகமா இருக்கும். எப்படி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு தமிழ் ஹிந்தி தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இந்தியாவுக்குள்ள எங்க வேணாலும் போகலாம். ஓகேவா? ஆனா இங்கிலீஷ் தெரிஞ்சுன்னா நாட்டுக்குள்ள எந்த நாடு வேணாலும் போகலாம். அதே மாதிரிதான் இந்திய ருப்பி இருந்துச்சுன்னா உங்களால இந்தியாவுக்குள்ள என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா வெளிநாட்டுல போய் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு உங்களுக்கு என்ன வேணும், டாலர் வேணும். அதனாலதான் டாலரோட மதிப்பு அதிகமா இருக்கு. உனக்கு டிமாண்ட் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு மதிப்பு அதிகமா இருக்கும். சாரி, உனக்கு மதிப்பு அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு டிமாண்ட் அதிகமா இருக்கும். சரியா? மாத்தி சொல்லிட்டேன். எஸ் ஓகே. இங்க அதான் சொல்லியிருப்பாங்க, இந்தியாவும் மால்தீவ்ஸும் அவங்களோட இப்போ இப்போ என்னடா இங்க பாருப்பா, நம்ம 2 பேர் பேசுவோம். நீயும் டாலர் வாங்கினா நானும் டாலர் வாங்கினேன். நீ என்கிட்ட மால்தீவ்லயே கொடு. நான் இப்போ நீ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா மால்தீவ்ஸ். இந்தியா என்ன சொல்லுது, நான் உனக்கு பொருள் தந்தேன்னா நீ மால்தீவ்ஸ் கரன்சிலே மால்தீவ் ரூபியாலே எனக்கு காசு கொடு. நீ எனக்கு பொருள் தந்தேன்னா நான் இந்தியா ரூபிலே காசு கொடுக்குறேன். இந்த லோக்கல் கரன்சியை நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். ஏன், பிகாஸ் நம்ம டாலரை டிபெண்ட் பண்ணி இருக்க வேணாம் அப்படின்றதுக்காக இதை இங்கே சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஓகே தான். அவ்வளோதான் யாருக்கும். இதோட பிரசிடென்ட் பேர், மால்தீவ்ஸோட பிரசிடென்ட் பேர் முகமது மியூசி. போன அக்டோபரில் வந்திருப்பாரு. மால்தீவ்ஸோட கேபிட்டல் மேல், கரன்சி மால்தீவன் ரூபியா. இதில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா அந்த எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டரோட பேர். அவங்க 3 டே விசிட் வந்தாங்க, டைப் பண்ணாங்க. என்னென்னது, 3rd ஹியூமனிடேரியன் கம்யூனிட்டிஸ். அது கம்யூனிட்டி அப்படின்னு ஏதோ ஒன்று வரையும், அதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்காக என்ன பண்ணாங்க, அடுத்து இது. ஓகேவா? எஸ் ஓகே. எஸ் சார். அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு டெட்லைன். ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி இந்த இது பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 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 கதை படிப்போம். ஓகேவா? என்ன படிப்போம் அப்படின்னா ஒரு கதை படிப்போம். என்ன அப்படின்னா என்ன சொல்றது, மெடிக்கல் டெக்ஸ்டைல்ஸ்னா என்ன சார்? ஃபர்ஸ்ட் டெக்ஸ்டைல்னா என்னய்யா? துணி. இது டெக்ஸ்டைல்னா என்ன சொல்லுவாங்க? ஃபர்ஸ்ட் டெக்ஸ்டைல் அப்படின்னா என்னது? துணி, நூல், பஞ்சு எல்லாமே டெக்ஸ்டைல் கீழே தான் வரும். கார்மெண்ட்ஸ் எல்லாமே டெக்ஸ்டைல் கீழே தான் வரும். அது சார் மெடிக்கல் டெக்ஸ்டைல். மெடிக்கலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய துணிகள், மெடிக்கலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பஞ்சுகள், மெடிசனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மற்ற எல்லா விஷயங்களுமே மெடிசினல் டெக்ஸ்டைல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இப்போ எல்லாருக்குமே இந்த வார்த்தை புரிஞ்சிருக்கும். இந்த நியூஸ் போகிறதுக்கு முன்னாடி என் வார்த்தைகளை நல்லா கவனிச்சுக்கோங்க. மெடிசினல் டெக்ஸ்டைல்ஸ் அப்படின்னா, மெடிக்கல் டெக்ஸ்டைல்ஸ் அப்படின்னா என்ன தெரிஞ்சிச்சு.
குவாலிட்டி கண்ட்ரோல் அப்படின்னு என்னன்னா, ஒரு ஒரு பொருளும் இவ்வளோ தரத்தில் இருக்கணும்னு ஒன்று இருக்கா? இவ்வளோ தரத்தில் இருக்கணும் அப்படின்னு ஒன்று இருக்கா? ஓகே, இதெல்லாம் தான். இப்போ வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, ரொம்ப நாளைக்கு முன்னாடி என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த பாருங்கப்பா, இனிமேல் டெக்ஸ்டைல்ஸ் கம்பெனி வச்சிருக்கவங்க, அதுவும் மெடிக்கல் டெக்ஸ்டைல்ஸை ப்ரொடியூஸ் பண்றவங்க, அவங்களோட பொருளை நான் சொல்ற குவாலிட்டியில கண்டிப்பா தயாரிச்சிருக்கணும். ஓகேவா? ஓகேவா? சரி, ஓகே. என்ன அந்த ஆட்கள் என்ன சொல்றாங்க, என்ன சார் திடுதிப்புன்னு இப்படி சேஞ்ச் பண்றீங்களா சார், எப்படி சார் நாங்க உடனே மாறுறது? சரி, உங்களுக்காக ஒரு டெட்லைன் கொடுக்குறேன். இந்தா, இந்த மாசம் 10ஆம் தேதி வரைக்கும் டைம் எடுத்துக்க. அதுக்கப்புறம் வர ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் சொல்ற அந்த குவாலிட்டியில இருக்கணும் அப்படின்னு சொல்றான். சரியா? இதுதான் இந்த நியூஸோட கதை. இப்போ இந்த இடத்துல என்ன சொல்றேன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு டைம் போட்டு வச்சிருக்கு. இந்த நாளைக்கு மேல நீங்க என்ன பண்ணணும், தரமானது தான், நான் சொல்ற குவாலிட்டியில தான், தரமானதுன்னா நான் சொல்ல குவாலிட்டி கண்ட்ரோல தான் ப்ரொடியூஸ் பண்ணணும். அந்த டெட்லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கு. என்ன பண்ணியிருக்கு, டெட்லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கு. ஓகேப்பா, ஏப்ரல் 1 வரைக்கும், 2025 ஏப்ரல் 1 வரைக்கும் உங்களுக்கு டைம். அந்த ஏப்ரல் 1க்கு மேல இந்த ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் கம்பெனிலாம் இருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த மெடிக்கல் டெக்ஸ்டைல்ஸே ஸ்மால் மீடியம் கம்பெனி என்டர்பிரைசஸ்லாம் இருக்கு பார்த்தீங்களா, இவங்களாம் ஏப்ரல் 1 வரைக்கும் தான் உங்களுக்கு டைம். அதுக்கு மேலே என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் சொல்கிற குவாலிட்டி கண்ட்ரோலில் தான் நீங்கள் தருவீங்க. அந்த குவாலிட்டி கண்ட்ரோலை வாங்கியிருக்கணும். அதே மாதிரியே அப்போ அந்த லார்ஜ் மீடியம் என்டர்பிரைசஸ்லாம் என்ன சார் பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுக்குலாம் ஜான்வரி 1 வரைக்கும் தான் டைம். ஜான்வரி 1க்கு மேலே நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, இந்த மாதிரி நான் அந்த குவாலிட்டி கண்ட்ரோல் ஆர்டரை நீங்கள் வாங்கியிருக்கணும், அதில் தான் பொருள் தயாரிக்கணும். ஓகேவா? இந்த எக்ஸ்டென்ஷனை பண்ணது யார் அப்படின்னா, மினிஸ்டர் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் தான். மினிஸ்டர் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் யூனியன் மினிஸ்டர் கிரிராஜ் சிங். ஓகேவா? கிரிராஜ் சிங். ஓகே சார், ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் சொல்றீங்க, லார்ஜ். இந்த மேனுஃபேக்சர் பண்றவங்க, இந்த இம்போர்ட் பண்றவங்க என்ன சார் பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு 6 மாசம் பீரியட், ஜூன் 30 வரைக்கும். அதுக்கு மேல என்ன பண்ணியிருக்கணும், கரெக்டா பண்ணியிருக்கணும் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. அவ்வளவுதான். இதுல என்னென்ன வருது பாருங்களேன், சானிடரி நாப்கின்ஸு, பேபி டயப்பரு, ரீயூசபிள் சானிடரி பேட்ஸு, இது எல்லாமே இந்த மெடிக்கல் டெக்ஸ்டைல்ஸ்லாம் வரும். ஆக்சுவலாக நான் அதை சொல்லலை, இதை பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு எக்ஸாக்டாக புரிஞ்சிருக்கும். ஓகேவா? எஸ் சார், அவ்வளோதான் இந்த நியூஸ். இதில் பெருசாக கண்டென்ட் கான்செப்ட்லாம் எதுவும் இல்லை. ஃபஸ்ட்டு டெக்ஸ்டைல்னா என்ன, மெடிக்கல் டெக்ஸ்டைல்னா என்ன, ஓகேவா? இந்த ரெண்டுத்தையும் பார்த்ததுக்கப்புறம் குவாலிட்டி கண்ட்ரோல் ஆர்டர்னா என்ன, இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் என்ன டெட்லைன் வைக்கிறாங்க, யார் டெட்லைன் வைக்கிறா, யாருக்கு டெட்லைன் வைக்கிறா, யார் யாருக்கு எவ்வளோ தூரம் டெட்லைன் வைக்கிறா, அவ்வளோதான். எஸ், ஓகே. அடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, ஏஐசிடி, ஆல் இந்தியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன். அப்படியே இன்ஜினியரிங் படிச்சவங்க எல்லாரும் மறக்காம என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த இதை பார்த்தோன்னே சிரிப்பீங்க. ஏன்னா எல்லா இன்ஜினியரிங் காலேஜும், ஆல் இந்தியா கவுன்சில் ஆஃப், எல்லா இன்ஜினியரிங் காலேஜ் இல்லை, டெக்னிக்கல் எஜுகேஷன் கீழே வர எல்லா காலேஜஸும் இந்த ஏஐசிடி தரச்சான்றிதழ் வாங்கினது இல்லை. அவங்களுக்கு கீழே வருவோம். லைக் வந்து எப்படி என்ன சொல்லுவாங்க, அப்ரூவ்டு பை அண்ணா யூனிவர்சிட்டி, இல்லை அஃபிலியேட்டட் பை ஏஐசிடிசி அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரியான. அதுக்கெல்லாம் தாத்தாவுக்கு தாத்தா தான், அதுக்கெல்லாம் அப்பனுக்கு அப்பன் தான் இந்த ஏஐசிடிசி, ஆல் இந்தியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன். அவன் என்ன பண்ணுறான், ஒரு ஒரு ஆன்லைன் லேர்னிங்கை லான்ச் பண்ணுறான். ஒரு ஆன்லைன் லேர்னிங் கோர்ஸ்னு சொல்லலாம், லான்ச் பண்ணுறான். அதோட பேர் என்ன தெரியுமா, நீட் 4.0. நீட்னா அப்போ மெடிக்கலுக்கா சார்? அப்படி கிடையாது. இது எல்லாத்துக்குமே, இது டெக்னிக்கல் எஜுகேஷன். ஒரு ஆன்லைன் லேர்னிங்கை லான்ச் பண்ணுறான். அதோட பேர், அதோட எந்த ஃபேஸ் அப்படின்னா ஃபேஸ் 4. ஆல்ரெடி 3 ஃபேஸ் லான்ச் பண்ணிட்டான். நேஷனல் எஜுகேஷன் அலையன்ஸ் ஃபார் டெக்னாலஜி. ஓகேவா? இது எங்கே, நியூ டெல்லியில் தான் லான்ச் பண்ணுறாங்க. இதனால என்ன சார் நடக்கும் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்களோட இண்டஸ்ட்ரி ஸ்கில் டெவலப் ஆகும். ஓகேவா? அவங்களோட லேர்னிங் ஸ்கில் டெவலப் ஆகும். ஆக்சுவலாக இந்த ஈவெண்ட்டை கொண்டு வந்தது யார் அப்படின்னா, சேர்மன் சீதாராம் அவர்கள் தான். ஏஐசிடிஸோட சேர்மன் சீதாராம் அவர்கள் தான். அடுத்து என்இடிஎஃபோட சேர்மன் சுஹாஸ் ஏதோ ஒன்று. அடுத்தது சிஓ ஆஃப் நீட் வந்து புத்தா. இவங்க தான் கொண்டு வராங்க. சரிங்க சார், இந்த ஆன்லைன் லேர்னிங்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா என்ன சார் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஆன்லைன் லேர்னிங் கீழே 22 எஜுடெக் கம்பெனி, எட்டெக் கம்பெனி அப்படின்னா லைக் வந்து சொல்லிக் கொடுக்குறவங்க. அந்த கம்பெனியோட வேலையே எஜுகேஷன் சொல்லி தரது தான். லைக் வந்து இப்போ நான் இன்ஜினியரிங் படித்தேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு சில பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னா, பிளேஸ்மெண்ட் ஆகல, கோவிலில் படிச்சவங்கள பிளேஸ்மெண்ட் ஆகல. அதனால அவங்க ஒரு கம்பெனியில் போய் சேர்ந்தாங்க, காசு கொடுத்து சேர்ந்தாங்க. அந்த கம்பெனியில் காசு கொடுத்து சேர்ந்தா அந்த கம்பெனி என்ன பண்ணணும்னா, இவங்களுக்கு சொல்லித்தரும். என்ன பண்ணும், பேசிக்கான லைக் வந்து ஆட்டோமேஷனை பற்றி சொல்லித்தரும். அந்த ஆட்டோமேஷனை பற்றி சொல்லி தந்து காசு வாங்கிட்டு அவங்களுக்கு சொல்லி தந்து அவங்கள ஒரு கம்பெனியில் பிளேஸ் பண்ணிவிடும். ஓகேவா? இவன் ஒரு எட்டெக் கம்பெனி. ஓகேவா? இவன் வந்து ஒரு எஜுகேஷன் கம்பெனி. பட் எட்டெக் அப்படின்னா என்னன்னா, டெக்னாலஜி யூஸ் பண்ணி லைக் வந்து ஆன்லைன்லேயே எஜுகேஷனை கம்பெனி சொல்லி தருது அப்படின்னா அவங்க தான். அந்த மாதிரியான கம்பெனிஸோட டைப் போட்டிருக்காங்க, சும்மா பண்ணல. இந்த கம்பெனிஸ்ல இப்போ என்ன பண்ணுவான், லைக் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லி தருவான், இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட்ஸை டெவலப் பண்ணுவான் அப்படின்றது சொல்லிடுவாங்க. இந்த நீட் 4 அப்படிங்கிறது பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப். இந்த பிபிபி அப்படின்னா என்ன நல்லா தெரிஞ்சுக்கோங்க, புதுசாக வந்தவங்களாம். பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் அப்படின்னா என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட்டுக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும். ஓகேவா? என்ன அப்படின்னா, இந்த ஊரில் பாலம் கட்டணும்னு வச்சுக்கோங்க.
அந்த ஊரில் பாலம் கட்டிட்டா அந்த ஊரில் நிறையா நல்லது நடக்கும். ஓகேவா? ஆனால் கவர்மெண்ட் அந்த இடத்துல பாலம் கட்டணும்னு நினைக்கிது. கவர்மெண்ட் கிட்ட அவ்வளோ பணம் இல்லை. அந்த பாலம் கட்டுறதுக்கு ஒரு 10 கோடி தேவைப்படும். ஆனால் கவர்மெண்ட் கிட்ட இருக்கிறதோ என்னவோ 5 கோடி தான். ஆனால் கவர்மெண்ட் இப்போ அதை முக்கியமாக பண்ணி ஆகணும். ஏன்னா அது முக்கியமான விஷயம் இல்லை. ஓகேவா? அப்போ அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா, இந்த பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் அப்படின்ற ஒரு டூலை யூஸ் பண்ணுது. இந்த பாருங்கப்பா, இந்த மாதிரி ஒரு பாலம் கட்ட போகிறோம், அதுக்கு தேவை 10 கோடி, என்னால் முடிஞ்சதை 5 கோடி போடுறேன், நீங்கள்லாம் சேர்ந்து ஒரு 5 கோடி போடுங்க. எது அப்படி எப்படி அந்த ஊருக்காரங்கள்ட்ட கேட்குறது. அப்போ அந்தந்த ஊருக்காரங்களும் சேர்ந்து 5 கோடி போடுறாங்க. இப்போ அதனால இந்த ஊருக்காரங்களுக்கு என்ன சார் லாபம் அப்படின்னா, ஒருவேளை அந்த பாலம் கட்டினதுக்கு அப்புறம் அதனால என்னென்ன யூஸ் நடக்குதோ, ஓகேவா? அந்த பாலம் கட்டினா என்னென்ன சார் யூஸ் நடக்கும்? அந்த ஊர் மக்களுக்கு தான் யூஸ் நடக்கும். மேபி அந்த ரோட் டேக்ஸ்லாம் போடுவாங்க தெரியுமா? அப்போ அந்த பாலம் அதுக்குள்ளே வரல, அந்த டேக்ஸில் அவங்களுக்கும் ஒரு பங்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி. இப்போ நான் பாலம்னு சொல்லிட்டு ஒரு டோல்கேட்டுன்னு வச்சுக்கங்களேன். ஒரு டோல்கேட் கட்டுறதுக்கு ஒரு 10 கோடி தேவைப்படுது. கவர்மெண்ட் 5 கோடி போடுது. அங்கே இருக்க மக்கள்லாம் 5 கோடி போடுறாங்க. டோல்கேட்டில் வசூலிக்கிற காசில் அதில் யார் யார் போட்டாங்களோ அவங்களுக்கு காசு கிடைக்கும். இந்த மாதிரியான மாடலுக்கு பேர் தான் பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப். அப்போது இந்த நீட் 4.0வும் பப்ளிக் மட்டும் இல்லை, பிரைவேட்டும் சில இது பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். எஸ், ஓகே. நேஷனல் அவ்வளோதான் முடிஞ்சு. நேஷனல் என்னென்ன பார்த்தோன்னு ஒரு குயிக் ரிவிஷன் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் நரேந்திர மோடி 12,200 கோடிக்கு டெல்லியில் போய் என்னென்ன பண்ணார், ஓகேவா? நெக்ஸ்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் என்ன பண்ணியிருக்கு, குவாலிட்டி கவுன்சில் எந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் எல்லாமே அச்சீவ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி. அடுத்து ஏஐசிடிசி நீட் 4.0 அப்படின்னு ஒன்று கொண்டு வந்துச்சு. அடுத்து இபிஎஃப்ஓ அவங்களோட ரீஜனல் ஆஃபீஸர்ஸ் எங்கெங்கெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து இபிஎஃப்ஓ தாண்டி என்ன படித்தோம், வேற என்ன படித்தோம்? காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் என்ன கொண்டு வந்துச்சு, ஓகே மறந்துச்சியா? இதெல்லாம் ஞாபகம் வரணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை விட்டுட்டோம், மால்தீவ் மினிஸ்டர் விட்டுட்டோம். மால்தீவ் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் இங்கே வந்தாரா? லீட்ஸ் அப்படின்ற ஒரு ரிப்போர்ட், ஏன்னா லாஜிஸ்டிக்ஸை பற்றின ஒரு ரிப்போர்ட். அடுத்து மால்தீவ்ஸோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் வந்திருந்தார். ஓகேவா? இப்போதைக்கு நேஷனல் முடிஞ்சிருக்கா? இதுக்கே 45 நிமிஷம் ஆயிடுச்சு. சீக்கிரம் மிச்சம் இருக்க நியூஸஸ்லாம் முடிக்கணும். அடுத்து பேங்கிங், இன்னொரு 4-5 நியூஸ் தான் இருக்கும், செகண்ட் முடிஞ்சிடும். ஓகேவா? ஆர்பிஐ என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ரெஸ்ட்ரிக்ஷனை ரிமூவ் பண்ணியிருக்கு. அதில் சார் ரெஸ்ட்ரிக்ஷன் ரிமூவ் பண்ணியிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிசி பேங்க் அப்படின்னு ஒரு பேங்க் இருக்குன்னு வச்சுக்கோமா, ஓகேவா? ஏபிசி பேங்க் அப்படின்னு ஒரு பேங்க் இருக்குது. இப்போ ஆர்பிஐ இந்த ஏபிசி பேங்க் என்ன பண்ணுறான்னா சரியாகவே வேலை பார்க்கல. அவன் மாட்டுக்கு இஷ்டத்துக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வச்சு கடன் கொடுக்குறான், அவன் மாட்டுக்கு இஷ்டத்துக்கு டெபாசிட் வாங்குறான், அவன் மாட்டுக்கு இஷ்டத்துக்கு கொடுக்குறான். இவன் பண்ணுறதெல்லாம் ஆர்பிஐ ரூல்ஸ்க்குள்ளே வரலன்னு சொல்லிட்டு ஆர்பிஐ என்ன சொல்கிறான், தம்பி இந்த பேங்க்கு நீ இனிமேல் நான் சொல்கிற மாதிரியான விஷயத்தை தான் நீ பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இவ்வளோ அமௌண்ட்டுக்கு மேலே நீ கடன் கொடுக்கக்கூடாது, இவ்வளோ அமௌண்ட்டுக்கு மேலே டெபாசிட் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிருக்கும். ஓகேவா? இப்போ எதுக்கு இந்த கதையை சொன்னா, இங்கே அதே மாதிரி ஆர்பிஐ இதுக்கு முன்னாடி ஒரு 4 பேங்க்குக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டுருந்துச்சு. என்னென்ன பேங்க்கு? அரோகன் ஃபினான்ஷியல் சர்வீஸ். இது பேங்க் இல்லை, ஃபினான்ஷியல் லைக் வந்து ஃபினான்ஸ் கம்பெனிஸ். நான் இந்த இடத்துல பேங்க்னு சொன்னேன், இந்த இடத்துல ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷனும் ஆர்பிஐக்கு தான் வரும். அரோகன் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன், அடுத்து ஆஷிர்வாத் மைக்ரோ ஃபினான்ஸு, அடுத்து டிஎம்ஐ ஃபினான்ஸு, இன்னொருத்தவரை பண்ணி மொத்தம் 4 பேர். மொத்தம் 4 பேரா 3 பேரா? இதே இங்கே இருக்கு பாருங்க. 4 என்பிஎஃப்சிக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அக்டோபரில் லைக் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சிருக்கும். இப்போ அந்த 4த்துல 1த்துக்கு மட்டும் அந்த ரெஸ்ட்ரிக்ஷனை ரிமூவ் பண்ணியிருக்கு. யாருக்கு? இந்த கொல்கத்தா வெஸ்ட் பெங்காலை சேர்ந்த அரோகன் ஃபினான்ஷியல் சர்வீஸ்ன்றவனுக்கு மட்டும் விலக்கு. சரி, ஓகே, இவன் நல்லா வேலை செய்கிறான், இவனை கொஞ்சம் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அப்படின்னா ஒழுங்கா ஃபேர் லோன் ப்ரைஸிங், லைக் வந்து உண்மையான வகையில் நீ வந்து லோன் ப்ரைஸிங் பண்ணணும் அவங்களோட கமிட்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எஸ், ஓகேவா? அவ்வளோதான் இந்த நியூஸில். இதில் வேறலாம் எதுவும் படிக்கிறதுக்கு இல்லை. அந்த 4 கம்பெனியோட பேர் இப்போ எதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷனை ரிமூவ் பண்ணாங்க, அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் ரிமூவ் பண்ண கம்பெனியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அதுதான். இவங்களாம் மைக்ரோ ஃபினான்ஸ் யார் அப்படின்னா சின்ன சின்ன கம்பெனியா. மணப்புரம் கோல்ட் லோனுன்றதும் ஒரு காலத்தில் மைக்ரோ ஃபினான்ஸாக இருந்தது தான். பந்தன் ஃபினான்ஷியல் லிமிடெடும் ஒரு காலத்தில் மைக்ரோ ஃபினான்ஸாக இருந்தது தான். சரியா? எஸ், ஓகே. அடுத்து எக்கனாமி அண்ட் பிஸ்னஸ். இந்தியாவோட ஜிடிபி பற்றி ஆல்ரெடி பெருசாக ஒரு விவரம் சொன்னேன். ஜிடிபி அப்படின்னா என்ன? ஒரு மானிட்டரி வேல்யூ, கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை மெஷர் பண்ணுற இந்தியாவுக்குள்ள ஒரு பீரியட் ஆஃப் டைமுக்குள்ள ஜிடிபி ஒரு மானிட்டரி வேல்யூ மெஷர் பண்ணுறதா. இப்போ இந்தியாவோட ஜிடிபி யார் மெஷர் பண்ணுறா அப்படின்னா நோமூரா அப்படின்ற ஒரு ஜப்பான் கம்பெனி தான். இந்தியாவோட எக்கனாமி எப்படி இருக்குன்னு சொல்கிறான் அப்படின்னா 6% இருக்கும் FY25. என்ன சார் மானிட்டரி வேல்யூன்ற பர்சன்டேஜில் இருக்குது, அதெல்லாமே நான் சொல்லியிருக்கேன். இதுக்கு முன்னாடி எவ்வளோ சொல்லியிருந்தேன் அப்படின்னா 8.2ன்னு சொல்லியிருந்தான். திடீர்னு என்ன நினச்சான்னு தெரியல, இப்போ 6 மாற்றிட்டான். FY26க்கு 5.9 இருக்கும். இதுக்கு முன்னாடி ஜிடிபி என்ன படித்தோம்? ஆர்பிஐ 6.6 சொல்லியிருக்கோம், எஸ்பிஐ 6.3 சொல்லியிருக்கோம். இதெல்லாம் நான் ரீசெண்டாக படித்தது, நான் ஜான்லேருந்து எடுத்த நியூஸில் படித்த கனெக்டிங் நியூஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இப்போ ஜப்பானை பேஸ் பண்ண நோமூரா கம்பெனி ஜிடிபியை ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கான். ப்ரீவியஸாக எவ்வளோ வச்சிருந்தான்? 6.7, 6.8, 25, 26. இப்போ அது 5.9, 6 அப்படின்னு வச்சுருக்கேன். 24க்கு 6, 25க்கு இல்லை 25க்கு 6, 26க்கு 5.9 வச்சிருக்கோம். எஸ், ஓகேவா? அடுத்து ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் பற்றிலாம் பார்த்துருப்போம், அதெல்லாம் ஞாபகம் வரணும். சரியா?
எஸ் ஓகே. அடுத்து எஸ்பிஐ ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணுது. என்ன சார் இதுக்கு முன்னாடி எஸ்பிஐ ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்கும் போன நியூஸில், அது என்னன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கே எஸ்பிஐ ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணுது. ஓகேவா? என்ன ரிப்போர்ட் அப்படின்னா, பாவர்ட்டி, ரூரல் பாவர்ட்டி, ரூரல் பாவர்ட்டி, ரூரல் பாவர்ட்டி அப்படின்னு கட் பண்ணாத, ரூரல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு ஒரு இண்டெக்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த ரிப்போர்ட் எஸ்பிஐ ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணாரு. என்ன சார் ரிப்போர்ட்னா என்ன சார்? லைக் வந்து ஒரு இது மாதிரி. அதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்தியாவில் பாவர்ட்டி, ஏழ்மை குறைஞ்சிருக்கு. எந்த மாதிரியான ஏழ்மைனா, ரூரல் சைடில், கிராமப்புறங்களில் உள்ள ஏழ்மை குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரூரல் பாவர்ட்டி ரேஷியோ டிராப்டு. எவ்வளோ பர்சன்டேஜுக்கு? 4.86 மாறி இருக்கு. முன்னாடி 5ல் இருந்துச்சு, இப்போ 4.86 மாறி இருக்கு. இந்த பாயிண்ட் தான் முக்கியம். இல்லை கான்செப்ட்னா ஒன்றுமே கிடையாது. எஸ்பிஐ ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணுறான். இந்தியாவில் உள்ள கிராமப்புறங்களில் உள்ள ஏழ்மை குறைஞ்சிருக்கா? குறைஞ்சிருக்கு. முன்னாடி 5ல் இருந்துச்சு, இப்போ 4.86 இருக்கு. அதே மாதிரி நகரப்புறங்கள்ல, அர்பன், அதையும் சொல்லியிருப்பான். இங்கே இருக்கும், அர்பன் பாவர்ட்டி ரேஷியோவும் குறைஞ்சிருக்கு. முன்னாடி 4.6 இருந்துச்சு, இப்போ 4.09 மாறி இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பான். அவ்வளோதான் இதில் பார்க்க வேண்டியது. இல்லை பெருசாக வேறு எதுவும் பார்த்துக்காதீங்க. சரியா? எஸ் ஓகே. அடுத்து இந்த மாதிரி குறைஞ்சதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, கவர்மெண்ட்டோட நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் தான். டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர். ஏன் சார் ஏழ்மை குறைஞ்சிச்சு? லைக் வந்து கவர்மெண்ட்டு கிராமப்புறங்களில் நிறைய 100 நாள் வேலை திட்டம், அதில் டேரெக்டாக அவங்களுக்கு காசு கொடுக்குறது, இந்த பிஎம் கிஷானு, அதுக்கப்புறம் முதியோருக்காக மாதம் மாதம் 1000 ரூபா கொடுக்குறது, இந்த மாதிரி டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர். இந்த டிபிடிக்கெலாம் ஒரு வரலாறே இருக்குது. அதெல்லாம் அப்புறமா டைம் கிடைக்கும்போது நான் கண்டிப்பாக சொல்கிறேன். பழைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டிபிடினா என்னன்னு தெரியும். சரியா? டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னா. எஸ் ஓகே. இது ரிலீஸ் பண்ணது எஸ்பிஐ. ஓகேவா? எஸ் ஓகே. இதுக்கு முன்னாடி எஸ்பிஐ ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அது என்னன்னு கேட்டிருக்கேன். அடுத்து இது ரொம்ப ரொம்ப நல்ல நியூஸ். அப்படியே எப்படின்னா, அவன் வாயாலே அவனோட விஷயத்தை எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி. நல்லா கேட்டுக்கோங்க. இந்தியன் ரயில்வேஸ் ஃபினான்ஸ் கார்பரேஷன் லிமிடெட். என்னது? இந்தியன் ரயில்வேஸ் ஃபினான்ஸ் கார்பரேஷன். ஃபினான்ஸ் அப்படின்னா என்னது? லைக் வந்து காசு கொடுக்குறவன். இந்தியன் ரயில்வேஸ்க்காக, இந்தியன் ரயில்வேஸ்ன்றது ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட்டியா, அதுக்கு கீழே ஒரு அங்கமாக இருக்கிறது அந்த ஃபினான்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு கம்பெனி நடத்தினா, எனக்கு கீழே ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் இருக்கும், எனக்கு கீழே ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும், எனக்கு கீழே வந்து ஹவுஸ் கீப்பிங் இருக்கும், எனக்கு கீழே லைக் வந்து லேபர்ஸ்க்கான இது இருக்கும், ஒர்க்கிங்கான இது இருக்கும், எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டுக்கு ஒரு குரூப் வச்சிருப்பேன். லைக் வந்து ஒரு பெரிய பெரிய கம்பெனியுமே இந்த மாதிரி நிறைய வச்சிருக்கேன். அந்த மாதிரி ரயில்வேஸ் அவனுக்கு கீழே ஃபினான்ஸ், லைக் வந்து அவனுக்கு காசு வேணும்னு டக்குனு இவன்ட்டு இருந்து எடுத்துக்கலாம். அந்த மாதிரி வச்சிருக்க ஒரு ஆர்கனைசேஷன் தான் இந்தியன் ரயில்வேஸ் ஃபினான்ஸ் கார்பரேஷன் லிமிடெட். இவன் எம்ஓயு சைன் பண்றான். யார் கூட? ரயில்வே எனர்ஜி மேனேஜ்மெண்ட் கம்பெனி. இவன் இந்தியன் ரயில்வேஸ் கீழே வரும். ஆனா இவன் இந்தியன் ரயில்வேஸ் கீழே வர கிடையாது. இவன் யாரு? ரயில்வேஸ்க்கு எனர்ஜியை மேனேஜ் பண்ற கம்பெனி. லைக் வந்து ரயில்வேஸ்க்கு எனர்ஜியை தயாரிச்சு கொடுக்குற கம்பெனி. அவ்வளவுதான். இதுல இருந்தே எடுக்கலாம். ரயில்வே எனர்ஜி மேனேஜ்மெண்ட் கம்பெனி லிமிடெட். எனக்கு ஒன்று புரியல சார். ஒரு இந்தியன் ரயில்வேஸோட ஃபினான்ஸ் கம்பெனி ரயில்வே எனர்ஜி மேனேஜ்மெண்ட் கம்பெனியோட எதுக்கு டைப் பண்ணணும்? இந்தியன் ரயில்வேஸ்க்கு எனர்ஜி தயாரிச்சு கொடுக்கறதுக்காக காசு கொடுத்துருக்கலாம். ஓகேவா? இது இன்னும் நான் நியூஸ்குள்ளேயே போல, எனக்கு மேலோட்டமா புரிஞ்சுது. ஓகேவா? எஸ் ஓகே. சரிங்க சார். இந்த ரயில்வே எனர்ஜி மேனேஜ்மெண்ட் கம்பெனின்றது யாரு அப்படின்னா, ஒன்றும் இல்லை, அவனும் 2 பேர் சேர்ந்து உருவாகணும் தான். யாருன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸும் ரைட்ஸ் அப்படின்ற கம்பெனியும். ரயில் இந்தியா டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் சர்வீஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸும் இன்னும் சேர்ந்தது தான். ஓகேவா? என்ன பண்ண போறாங்கன்னா, ரினியூவல் எனர்ஜி தயாரிச்சு கொடுக்க போறாங்க. என்ன எனர்ஜி தயாரிச்சு கொடுக்குறாங்கன்னு சொன்னா அதுதான். இந்த எம்ஓயு எதுக்காக? இந்தியன் ரயில்வே ஃபினான்சியல் கம்பெனியும் இந்த ரயில்வே எனர்ஜி மேனேஜ்மெண்ட் கம்பெனியும் சேர்ந்து, இவன் காசு கொடுப்பான், அவன் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணி ரயில்வேஸ்க்கு தருவான். சரிங்க சார், எதுக்காக சார் டக்குன்னு இந்த ஒரு எம்ஓயு அப்படின்னா, இந்தியன் ரயில்வேஸ்க்கு ஒரு டார்கெட் இருக்கியா? 2030க்குள்ள நாங்கள் எல்லாத்தையும் ரினியூவல் எனர்ஜியாக மாற்றிடுவோம். இப்போவே நிறைய ரினியூவல் எனர்ஜி மாறிடுச்சு. லைக் வந்து கூட்ஸ் ட்ரெயின் அதெல்லாம் தான் வந்து எதில் போயிட்டு இருக்கு அப்படின்னா, லைக் வந்து இன்னமும் இந்த மாதிரி இதெல்லாம் எலக்ட்ரிக் ட்ரெயின் இப்போ நிறைய ஆயிடுச்சு. இந்த வந்தே பாரத் அந்த மாதிரி எல்லாமே எலக்ட்ரிக் ட்ரெயினாக மாறிட்டு. எதுக்காக அதெல்லாம் எலக்ட்ரிக்காக மாற்றுறாங்க? அது எல்லாத்தையுமே ரினியூவல் எனர்ஜியாக மாற்றுறதுக்காக. 2030க்குள்ள நெட் ஜீரோ அட்டைன் பண்ணும். அதே மாதிரி இந்தியாவுக்கு ஒரு டார்கெட் இருக்கு, 2070க்குள்ள நெட் ஜீரோ கார்பன். அதே மாதிரி தான் இங்கே ஃபாசில் ஃபியூல்ஸை ஒதுக்கணும். அதுக்கான ஒரு டைப் தான் இது. இந்த இதில் யார் ஈஸியாக இதில் அந்த நேம்லாம் பெருசாக இருக்கே சார், எப்படி ஞாபகம் வச்சுக்குது? ஒரு ஃபினான்ஸ், இந்தியன் ரயில்வேஸ் ஃபினான்ஸ் கார்பரேஷன் லிமிடெட், ஒரு எனர்ஜி தயாரிக்கிறவன் ரயில்வேஸ் எனர்ஜி மேனேஜ்மெண்ட் கம்பெனி லிமிடெட். இவங்க 2 பேரும் டைப் பண்ணுறாங்க. இந்த ரயில்வேஸ் எனர்ஜி மேனேஜ்மெண்ட் கம்பெனினா என்னது? மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸும் ரைட்ஸ் அப்படின்ற கம்பெனியும் சேர்ந்து உருவானவங்க தான். மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் யாரு? அஸ்வினி வைஷ்ணவ். இது ரொம்ப முக்கியம். ஓகேவா? எஸ் ஓகே. அவ்வளோதாயா. அடுத்து அப்பாயின்மெண்ட்ஸ் அண்ட் ரெகனைசேஷன்ஸ். ஓகேவா? இதில் நிறைய அப்பாயின்மெண்ட் நடந்திருக்கும். அப்படியே தலை சுற்றுற மாதிரி. இந்த நியூஸோட கடைசியில் பார்ப்போம். ஆக்சுவலாக இதில் கான்செப்ட்லாம் எதுவுமே கிடையாது, கண்டென்ட் தான். அந்த கண்டென்ட்டையும் சொல்லிடுறேன் எதுக்கு பின்னாடி போய்கிட்டு. என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இதில் அப்படியே நான் எழுதிடுறேன் என்னென்ன மட்டும் நடந்திருக்குன்னு எக்ஸாக்டாக. உங்களுக்கு எல்லாத்துக்கும் டிஜிசிஏ தெரியுமா? டிஜிசிஏ
டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன். லைக் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன் கீழே வரக்கூடிய ஒரு பதவி தான் இந்த டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன். இந்த டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷனோட புது டைரக்டர் ஜெனரல் யார் அப்படின்னா ஃபயாஸ் அகமத். இதுக்கு முன்னாடி யார் இருந்தா அப்படின்னா விக்ரம் தேவ்தத். ஓகேவா? ஏன் சார் விக்ரம் தேவ்தத் எங்க போயிட்டார் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கோலோட செக்ரட்டரியா மாறிட்டார். அதனால இந்த இடத்துக்கு ஃபயாஸ் வந்திருக்காரு. மொதல் அப்பாயின்மெண்ட் முடிஞ்சிருச்சு. ரெண்டாவது அப்பாயின்மெண்ட் என்னது? எஃப்சிஐ, ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஓகேவா? ஃபுட் கார்பரேஷன் இந்தியா நியூ டெல்லியை பேஸ் பண்ண ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவோட எம்டி அண்ட் சிஓ யாரா வந்திருக்கா அப்படின்னா அசுதோஷ். யாரா வந்திருக்கா? அசுதோஷ் வந்திருக்காங்க. ரெண்டாவது முடிஞ்சிச்சா? மூணாவது மினிஸ்ட்ரி ஆஃப் பவரோட அடிஷனல் செக்யூரிட்டி யார் வந்திருக்கா அப்படின்னா ஆகாஷ் திருப்பதி. மினிஸ்ட்ரி ஆஃப் பவரோட அடிஷனல் செக்யூரிட்டி யார் வந்திருக்கா? ஆகாஷ் திருப்பதி வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி அவங்க என்னால பார்த்துருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. மூணாவது முடிச்சிச்சு. நாலாவது மினிஸ்ட்ரி ஆஃப் இல்ல ஜல்ஜீவன் மிஷனோட டைரக்டர், செக்ரட்டரியும் டைரக்டருமா யார் அப்பாயின் பண்ணியிருப்பாங்கன்னா கமல் கிஷோர் சோன் அப்படின்றவங்க. ஜல்ஜீவன் மிஷனோட டைரக்டர், மிஷன் டைரக்டர் யாரோ போட்டிருப்பாங்க. ஜல்ஜீவன் மிஷன்னா இந்திய நாடுகளில் உள்ள இந்தியாவில் உள்ள எல்லா கிராமங்கள் எல்லா வீட்டுக்கும் ஒரு டேப் வாட்டர் போகணும் அப்படின்றது. ஓகேவா? அதோட மிஷன் டைரக்டர் இப்போ நாலு முடிஞ்சிச்சு. ஓகேவா? அடுத்த வந்து ஜல்ஜீவன் மிஷனை பற்றி கொடுத்துருப்பாங்க. அஞ்சாவது என்ன அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸோட அடிஷனல் செக்ரட்டரி சுபா தக்கூர். ஆறாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டோட அடிஷனல் செக்ரட்டரி. மொத்தம் 3 அடிஷனல் செக்ரட்டரி வருது. ரோட் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டோட அடிஷனல் செக்ரட்டரி, ஹவுசிங் அஃபேர்ஸோட அடிஷனல் செக்ரட்டரி, மேலே ஒரு அடிஷனல் செக்ரட்டரி பார்த்தோம் யாரு? மினிஸ்ட்ரி ஆஃப் பவரோட அடிஷனல் செக்ரட்டரி. இவங்க எல்லாமே செக்ரட்டரி போஸ்டிங்ல வருவாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் இந்த 3 பேர். அடுத்து பெரிய பெரிய ஆர்கனைசேஷன் என்ன? எஃப்சிஏயோட புது எம்டிஎன்சிஓ, டிஜிசிஏவோட புது எம்டிஎன்சிஓ, அடுத்து ஜல்ஜீவன் மிஷனோட புது. அவ்வளோதான் முடிஞ்சு. அப்படியே பிரித்து காமிச்சிட்டேன். நான் இப்போ உங்களுக்கு பேரை மனப்பாடம் பண்ண வைக்கல. அந்த பேர் என்னன்னா நீங்க தான் ஞாபகம் வச்சுக்கணும். ஆனா என்னென்ன ஆர்கனைசேஷன் இந்த அப்பாயின்மெண்ட்ல மொத்தம் 6 இருக்கு. அந்த 6ல பெரிய பெரிய ஆர்கனைசேஷன் எஃப்சிஐஏ, டிஜிசிஏ, ஜல்ஜீவன் மிஷன். அதே மாதிரி மினிஸ்ட்ரியோட அடிஷனல் செக்ரட்டரினா மினிஸ்ட்ரி ஆஃப் பவருக்கு, மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் அண்ட் டிரான்ஸ்போர்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுஸ் அஃபேர்ஸ். எல்லாம் யார் வந்தாலும் பார்த்துக்கோங்க. நீங்க க்ளூ வச்சுக்கோங்க. எப்படி வேணா க்ளூ வச்சுக்கோங்கயா. ஓகேங்களா? நீங்க 18+ வச்சுக்கோங்க, 10+ வச்சுக்கோங்க, நீங்க வந்து காமெடியா வச்சுக்கோங்க, நீங்க சீரியஸா வச்சுக்கோங்க. பட் க்ளூ வச்சு இதை படிச்சுக்கோங்க. கண்டிப்பா அதுல இருந்து கேள்விகள் வர வாய்ப்பு இருக்கு. அடுத்து டிஜிசியை பற்றி சொல்லியிருப்பாங்க. 1946 உருவாக்கப்பட்டது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் சிவில் ஏவியேஷனை டெவலப் பண்ணணுன்றதுக்காக ஸ்டாச்சுட்டரி பாடி லைக் வந்து சிவில் ஏவியேஷனை மெயின்டைன் பண்ணுறது. அடுத்து அக்வசிஷன் அண்ட் மெர்ஜர். ஓகேவா? என்ன அப்படின்னா 2 பேங்க் மெர்ஜா இருக்கு. யார் 2 பேங்க்கு? நேஷனல் கோஆபரேட்டிவ் பேங்க் அப்படின்னு ஒரு பேங்க்கும், காஸ்மோஸ் கோஆபரேட்டிவ் பேங்க் அப்படின்னு. நேஷனல் கோஆபரேட்டிவ் பேங்க் எந்த ஊரை சேர்ந்தவன்? பெங்களூர், கர்நாடகா சேர்ந்தவன். ஒரு நிமிஷம். நேஷனல் கோஆபரேட்டிவ் பேங்க் எந்த ஊரை சேர்ந்தவன்? பெங்களூர், கர்நாடகா சேர்ந்தவன். காஸ்மோஸ் கோஆபரேட்டிவ் பேங்க் பூனே, மகாராஷ்டிரா சேர்ந்தவன். இவங்க 2 பேரும் மெர்ஜா இருக்காங்க. ஓகேவா? இந்த மெர்ஜிங் யார் அப்ரூவ் பண்ணது அப்படின்னா ஆர்பிஐ தான் அப்ரூவ் பண்ணியாகும். ஓகேவா? இதுக்கு முன்னாடியே ஒன்று நடந்திருக்கு. என்ன அப்படின்னா இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த மெர்ஜிங் எந்த செக்ஷனை கீழே நடக்குது? இதை கேள்வியே வந்திருக்கு. இது மெயின்ஸ்ல கேள்வி வந்திருக்கு. எனக்கு ஞாபகம் இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மெர்ஜிங் சப்செக்ஷன் ஆஃப் 4. அமல்கமேஷன் வேற, மெர்ஜிங் வேற. அமல்கமேஷன்னா என்னன்னு அப்புறம் சொல்றேன். இப்போ மெர்ஜிங்னா என்னன்னு சொல்றேன். மெர்ஜிங்னா 2 ஆர்கனைசேஷனும் சேர்ந்து ஒன்னாகுது. ஓகேவா? இது எந்த செக்ஷனு கீழே வருதும் அப்படின்னா ஒரு ஆர்கனைசேஷன் இன்னொரு ஆர்கனைசேஷனை தன்னோட சேர்த்துக்கிட்டா அது அமல்கமேஷன். 2 பேரும் சேர்ந்து மெர்ஜ் ஆகிட்டா அது மெர்ஜிங். ஓகேவா? சப்செக்ஷன் 4 செக்ஷன் 44A வித் செக்ஷன் 56 பேங்கிங் ரிலேஷன் ஆக்ட் 1949. ஓகேவா? பிஆர் ஆக்ட் 1949ல செக்ஷன் 56, அதுல செக்ஷன் 44A, அதுல சப்செக்ஷன் 4. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? எஸ் ஓகே. இது யார் மெர்ஜ் ஆனாங்க? நேஷனல் கோஆபரேட்டிவ் பேங்க்கும் காஸ்மோஸும். நேஷனல் கோஆபரேட்டிவ் பேங்க் பெங்களூரு, காஸ்மோஸ் கோஆபரேட்டிவ் பேங்க் பூனே, மகாராஷ்டிரா. ஓகேவா? எஸ் ஓகே. இதுக்கு முன்னாடியே காஸ்மோஸ் என்ன பண்ணியிருப்பான்னா போன வருஷமே மராத்தா சஹகாரி பேங்கோட சாரபோ தேஷ்முக் சஹகாரி பேங்கோட ஆல்ரெடி என்ன பண்ணியிருப்பான்னா மெர்ஜ் ஆயிருப்பான். ஆல்ரெடி இந்த காஸ்மோஸ்ன்றவன் இவங்களோட மெர்ஜ் ஆயிருப்பான். இப்போ இது புதுசா. ஓகேவா? எஸ் ஓகே. அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா மொத்தம் இதுல ரெண்டு அப்ரூவல் நடந்திருக்கும் அக்வசிஷன் மெர்ஜ்ல. ஃபர்ஸ்ட் இந்த காஸ்மோஸும் நேஷனல் கோஆபரேட்டிவ் பேங்க்கும். ரெண்டாவது என்னன்னா ஹெச்டிஎஃப்சி இருக்கான்ல, ஹெச்டிஎஃப்சி அவன் என்ன பண்ணியிருக்கான்? ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் வந்து ஒரு 9.5% ஸ்டாக் வாங்கியிருக்கான். இதுக்கு எதுக்கு சார்? லைக் வந்து ஒரு கம்பெனிட்டு இருந்து இன்னொரு கம்பெனி ஷேர் வாங்குறதுனா சிசிஐ அப்படின்னு தானே சார் ஒருத்தன் வருவான். காம்படிஷன் ஆஃப் கமிஷன் ஆஃப் இந்தியா தானே இதுக்கு முன்னாடிலாம் ஜனவரி 1லேருந்து 5 வரைக்கும் 4-5 நியூஸ் வந்திருக்கு. அதுக்கெல்லாம் சிசிஐ தானே ஹெட்டாக வருவோம். இங்கே மட்டும் ஏன் ஆர்பிஐ வருதுன்னா இவங்க 2 பேருமே பேங்க். ஒரு பேங்க் இன்னொரு பேங்கோட ஷேரை வாங்குது, ஒரு பேங்க் இன்னொரு பேங்கோட மெர்ஜ் ஆகுது. அப்போ ஆர்பிஐ தான் அப்ரூவ் தான். ஓகேவா? எஸ் ஓகே. அவ்வளோதான். இந்த இடத்துல ஏ ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கோட டிஸ்பியூட் கொடுத்துருப்பாங்க. காஸ்மோஸ் கோஆபரேட்டிவ் பேங்கோட தான் பார்த்துக்கோங்க. சரியா? எஸ். அடுத்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. என்ன அப்படின்னா நாசா என்ன பண்ணியிருப்பாங்க? புது ட்ரோன் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ட்ரோன் எதுக்காக அப்படின்னா
லைக் வந்து விண்வெளியில ஆராய்ச்சி பண்றாங்க. எப்படி நம்ம ஒரு இதை செஞ்சு அனுப்பிச்சோம் மூன்ல சந்திரயான் 3 ஒரு இது அனுப்பிச்சோம்ல, அந்த மாதிரி நாசா ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. அது பேர் மார்ஸ் சேப்பர். ஏன்னா அது மார்ஸ்ல யூஸ் பண்ணணுன்றதுக்காக. இது ஒரு ரோவர். ஓகேவா? இதோட நியூ டிசைன். ஆக்சுவலாக அது ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். நிறைய வெயிட் தூக்கிட்டு போகவும் வல்லமை கொண்டது. ஓகேவா? கிட்டத்தட்ட எதுக்காக சார் இப்போ இதை பண்றாங்க, எதுக்காக இப்போ நாசா ரிலீஸ் பண்ணிருந்தா, இதுக்கு முன்னாடி ஒரு ரோவர் இருந்துச்சு. ஓகேவா? இதுக்கு முன்னாடி ஒரு ரோவர் இருந்துச்சு. அது 3 வருஷமா வேலை பார்த்துட்டு அது இப்போ ரிட்டர்ன் வந்துருச்சு. இப்போ புதுசா ஒன்று அனுப்பணும்ல, அதான் இங்க சொல்லிப்பாங்க. இட் இஸ் எ சக்சஸர் ஆஃப். சக்சஸர்னா இது யாரை தூக்கிட்டு வருது அப்படின்னா, இன்ஜினியூரிட்டி ஹெலிகாப்டர் தட் ரோம்டு ஓவர் த சர்ஃபேஸ் ஆஃப் மார்ச் ஓவர் 3 இயர்ஸ். ஓகேவா? 2020 இருந்து கடந்த 3 வருஷமா ஒன்று உலாந்திட்டு இருந்துச்சு. அது திரும்பி வந்துருச்சு. அதனால இப்போ இந்த மார்ச் சாப்பரை தயாரிச்சு அனுப்ப போறோம். இது வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். இது பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணும். இது எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணியிருக்கோம். இது வந்து ஜெட் ப்ரொபல்ஷன்லாம் இதில் இருக்குது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இதில் எத்தனை இந்த பாருங்க, இந்த ப்ரொபல்ஷனை தான் சொல்லியிருப்பாங்க. 6 ப்ரொபல்ஷன் இருக்கும். அதில் ஒவ்வொரு பிளேடு இருக்கும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. கிட்டத்தட்ட இது எவ்வளோ கேஜியை தூக்கிட்டு போகும் அப்படின்னா 5 கேஜி. இருக்கிறது என்னவோ 1.8 தான். ஆனால் 5 கேஜியை தூக்கிட்டு போகும் அப்படின்றதா. 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் பறக்கும் அப்பில் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நாசா உருவான வருஷம் 1958. பில் நெல்சன். எனக்கு டிஆர்டிஓ எந்த வருஷம் உருவானுச்சுன்னு சொல்லுங்க. டிஆர்டிஓ இதே 1958 தான். எத்தனாவது ஃபவுண்டேஷன் டே டிஆர்டிஓட டைரக்டர் ஜெனரல் யாருன்னு சொல்லுங்க. ஓகேவா? டிஆர்டிஓட ஹெட் குவார்ட்டர்ஸ். இதெல்லாம் கனெக்டிங் நியூஸியா? ஒரு நியூஸை படிக்கும் போது இன்னொரு நியூஸை கனெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். அதை தோணும் போது அந்த ஒரு வருஷம் தோணா கூட எடுத்தோடனே எனக்கு வரமாட்டேங்குது சார். இப்போ நீங்கள் வந்து சொல்றீங்க என்ன அப்படின்னா, ஒரு நியூஸை படிக்கிறீங்க. படிச்சோடனே அப்படியே உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, இப்போ இந்த இடத்துல டெல்லின்னு சொன்னீங்க, முன்னாடி டெல்லி படிச்ச மாதிரி ஞாபகம் இருக்கு. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஞாபகம், ஆமா நாங்க டெல்லின்னு ஒன்று படிச்சோம். அதே மாதிரி நீங்க எஸ்பிஐ ஒரு ரிப்போர்ட்னு சொன்னீங்க, அங்கேயும் ஒரு எஸ்பிஐ ரிப்போர்ட். அது உங்களுக்கு டக்கு டக்குன்னு எப்படி வருதுன்னா, நீங்க நிறைய படிக்கணும். எடுத்தோடனே அது வராது. நீங்க நிறைய படிக்கணும். அப்படின்னா மட்டும்தான் வரும். தொடர்ந்து அட்லீஸ்ட் ஒரு மாசமாச்சும் நீங்க படிச்சாதாயா உங்களுக்கு அந்த கனெக்டிவ் நியூஸ்ன்றதே வரும். சரியா? புதுசா வந்தவங்களாம் இப்படி சொல்லும் போது வெக்ஸ் ஆகாதீங்க. ஓகேவா? அடுத்து இந்தியன் கோஸ்டல் கார்டை வச்சு ஒரு ரீசன்ட் நியூஸ் படித்தோம். இந்தியன் கோஸ்டல் கார்டும் எய்ம்ஸ் ஒன்று பண்ணிச்சு, ஞாபகம் இருக்கா? எய்ம்ஸில் உள்ள டாக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க, இந்தியன் கோஸ்டல் கார்டுக்கு ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து லைக் வந்து எப்படி முதலுதவி பண்ணணும் தம்பி அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்போ இங்கே இந்தியன் கோஸ்டல் கார்டு என்ன பண்ணுது அப்படின்னா, 2 ஃபாஸ்ட் பேட்ரோல் வெசல். வெசல்னா ஒன்றும் இல்லை, கப்பல் தான். ஃபாஸ்ட் பேட்ரோல் வெசல் தான் என்னன்னா, கப்பலோட ரோந்து பணிகளுக்காக, சரி கடல்ல ரோந்து பணிகளுக்காக கப்பல் கொண்டு வந்திருக்காங்க. அது பேர் தான் ஃபாஸ்ட் பேட்ரோல் வெசல். 2 வெசல். அந்த 2 வெசலோட பேரு அமுல்யா அமுல்யா அக்ஷய் அப்படின்றது தான். ஓகேவா? இது யார் செஞ்சு கொடுத்துருப்பா அப்படின்னா, கோவா ஷிப்யார்ட் லிமிடெட் தான் அந்த கப்பல்களை செஞ்சு இந்தியன் கோஸ்டல் கார்டுக்கு கொடுத்துருக்கும். ஓகேவா? இது யாரு திறந்து வச்சிருப்பா அப்படின்னா, வந்தனா அகர்வால் அப்படின்றவங்க தான். வந்தனா அகர்வால் யாரு அப்படின்னா, இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் அத்தாரிட்டி ஆன் கமிட்டி ஆன் ஷிப் அக்விசிஷன், அதோட ஹெட் அவங்க தான் திறந்து வச்சிருப்பாங்க. யார் இதை செஞ்சது? கோவா ஷிப்யார்ட் லிமிடெட் தான். அமுல்யா அக்ஷய் அப்படின்றது. ஓகேவா? ஆக்சுவலாக கோவா ஷிப்யார்ட் லிமிடெட் இன்னும் நிறைய நமக்கு செஞ்சு தரப்போகுது. கிட்டத்தட்ட 8 செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்கு. இப்போ 2 இருக்கா? 2022 8 செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்கு. 473 கோடி கான்ட்ராக்டுக்கு. ஓகேவா? அதில் 2 தான் இந்த அமுல்யா அக்ஷய். ஓகேவா? எஸ், ஓகே. இதோட லென்த் இதை பிரத்தெல்லாம் சொல்லியிருப்பாங்க. நல்லா ஒருத்தர பார்த்துக்கோங்க. கோவா ஷிப்யார்ட் லிமிடெடோட டிட்பிட்ஸ். பிரஜேஷ் குமார் உப்தே, 1957 கோவா. ஓகேவா? எஸ், ஓகே. அடுத்து ஸ்போர்ட்ஸ். உலகத்திலேயே முதல் முறையா கோகோக்குன்னு வேர்ல்டு கப், கிரிக்கெட் வேர்ல்டு கப் பார்த்துருப்பீங்க, கபடி வேர்ல்டு கப் பார்த்துருப்பீங்க, ஃபுட்பால் வேர்ல்டு கப் பார்த்துருப்பீங்க, வாலிபால் கூட பார்த்துருப்பீங்க. கோகோக்கு ஃபர்ஸ்ட் டைமா வேர்ல்டு கப் நடத்த போகுது 2025 இந்தியாவில் நடக்க போகுது. அதுதான் ரொம்ப முக்கியம். கோகோ ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா தான் அதை கொண்டு வர போறாங்க. யார் மூலயமானா, ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா மூலயமா. எங்க அப்படின்னா நியூ டெல்லியில. ஓகேவா? எஸ், ஓகே. இதுல 21 மென் டீம் கலந்துக்க போகுது, 20 உமன் டீம் கலந்துக்க போகுது, 24 கண்ட்ரீஸ்ல இருந்து. ஓகேவா? இதுல மென்னுக்கு ஒரு டிராஃபி ப்ளூ டிராஃபி, உமனுக்கு ஒரு டிராஃபி கிரீன் டிராஃபி. இதோட மாஸ்கட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், லைக் வந்து அதோட சிம்பிள்னு சொல்லுவாங்க. ஓகேவா? என்ன அப்படின்னா, தேஜா தாரா அப்படின்றது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க மாஸ்கட். ஓகேவா? எஸ், அவ்வளோதான். இல்லை பெருசாக கண்டென்ட்ல மேபி இதுக்கு மேலே 2025 இந்த டோர்னமெண்ட் நடக்கலாம், அதில் யார் ஜெயிக்கலாம், அதை நீங்கள் படிக்க சூழ்நிலை வரலாம். அப்போ நான் கனெக்டிங் நியூஸ்னு கேட்கும்போது இதை நீங்கள் சொல்லணும். சரியா? லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், வேர்ல்டு ஆஃபன்ஸ் டே. வேர்ல்டு டே ஆஃப் வார் ஆஃபன்ஸ். லைக் வந்து போரில் அனாதையானவங்க, போர் மூலயமாக அனாதையான குழந்தைகள், அவங்களுக்காக கொண்டாடப்படுற டே தான் Jan 6 வேர்ல்டு டே ஆஃப் வார் ஆஃபன்ஸ். இது அவ்வளோதான். இது யார் கொண்டு வந்தா அப்படின்னா, யூனிசெஃப் தான் கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, இதுக்கு மேலே இதில் பெருசாக பார்க்க வேணாம். வித் திஸ் நோட் இந்த செஷன் இதோட முடிய போகுது. இன்னைக்கு நம்ம நிறைய கண்டென்ட் பார்த்துருப்போம். ஓஎன்டிசினா என்னன்னு பார்த்தோம், லைக் வந்து லாஜிஸ்டிக்ஸை பற்றி தெளிவாக பார்த்தோம், மெர்ஜிங்கை பார்த்தோம், லைக் வந்து அதுக்கு ஒரு ஆக்ட் பார்த்தோம். நம்ம என்னென்ன நேஷனல் படித்தோன்றதை ரிவைஸ் பண்ணோம். பேங்கிங்கில் என்ன படித்தோம்? எஸ்பிஐயோட ரிப்போர்ட்டு, அடுத்து வந்து அப்பாயின்மெண்ட்ஸ் 6 அப்பாயின்மெண்ட் இந்தியன் கோஸ்டல் கார்டு, இந்தியன் கோஸ்டல் கார்டு, டிஜிசிஏ, அதுக்கப்புறம் வந்து ஜல்ஜீவன் மிஷனு, அதுக்கப்புறம் வந்து 3 அடிஷ்னல் டைரக்டர், 3 அடிஷ்னல் செக்ரட்டரி,
மினிஸ்ட்ரி ஆஃப் ரோடு, ஐயா அதெல்லாம் பார்க்காம சொல்லிட்டு இருக்கேன். மினிஸ்ட்ரி ஆஃப் ரோடு, ஹவுஸ் ஹோம் அஃபேர்ஸு, அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று வரும், அதை பார்த்துக்கோங்க சரிங்களா. எஸ், அடுத்து அப்பாயின்மெண்ட்ஸ் இதை பார்த்தோம், 6 அப்பாயின்மெண்ட்ஸ். அடுத்து கோகோவோட வேர்ல்டு கப் நடக்க போகுது. அக்வசிஷன் காஸ்மோஸும் நேஷனல் கோஆப்ரேட்டிவ் பேங்க்கும் டைப் பண்ணுறாங்க, அதை மெர்ஜ் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் வந்து HDFC பேங்க் ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் இருந்து ஸ்டாக் வாங்குது. அடுத்து இம்பார்ட்டன்ட் டேஸ் ஜான் 6 அன்னைக்கு வேர்ல்டு டே ஆஃப் வார் ஆர்ஃபன்ஸ் பார்த்தோம். அடுத்து வேறு எதனா விட்டுட்டோமா? எது இருந்தாலும் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ரெக்கார்டட் வீடியோஸ் டே பை டே கரெக்டாக கொடுக்குறேன் நான். நீங்கள் டே பை டே பார்க்குறீங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னைக்கு இதோடது ரொம்ப கம்மியாகுதோ அன்னைக்கு இதை நான் ஸ்டாப் கூட பண்ணலாம், ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா. இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நான் இதை எவ்வளோ இக்கட்டான சூழ்நிலையிலேருந்து பண்ணுறேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா தெரியாது, லைக் வந்து ரொம்ப க்ளோஸ் ஆனவங்களுக்கு தெரியும். ஸோ தட் இது எந்த அளவுக்கு யூஸ் பண்ண முடியுமோ யூஸ் பண்ணிக்கோங்க சரியா. இந்த வீடியோவுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், புதுசாக படிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு. ஓகேவா? எஸ், ஓகே, டன். நெக்ஸ்ட்டு செஷனில் மீட் பண்ணலாம். டாடா, பை பாய். ஓகேவா?